அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது நமது வாருங்கள் படைப்போம் குழுவின் 236வது நிகழ்வு. இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். விருந்தினர் காந்தி முருகன் காந்திதுரை அவர்களையும் முனைவர் வா நேரு அவர்களையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். விருந்தினர் முனைவர் சு காந்தி துரை அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுக உரை. இன்று நம் முன்னிலையில் தமிழ் இலக்கியம், கல்வி, ஆய்வு, சமூகம், சிந்தனை ஆகிய துறைகளில் தம் தனித்துவமான பங்களிப்பால் அடையாளம் பதித்துள்ள ஒரு சிறப்புமிக்க ஆளுமை காந்திதுரை அவர்களை உங்களிடம் அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். விருந்தினர் முனைவர் சு காந்திதுரை அவர்கள் தியாகராஜ கல்லூரி மதுரையில் இணை பேராசிரியராகவும் தமிழ்துறை தலைவராகவும் பணியாற்றி வருகிறார். இவர் கல்வியாளராக மட்டுமல்லாது ஆழ்ந்த சமூக உணர்வும் மண்ணின் வாசனையும் கொண்ட படைப்பாளராக திகழ்கிறார். மதுரை மண் சார்ந்த பண்பாடு, வாழ்வியல், மனித உறவுகள், சமூக பிரச்சனைகள் ஆகியவற்றை நுட்பமாகவும் உணர்வோடும் வெளிப்படுத்தும் இவரது படைப்புகள் தனிச்சிறப்பு பெற்றவை. சிறுகதை, இலக்கிய கட்டுரைகள் உள்ளிட்ட பல தளங்களில் தொடர்ந்து எழுதி வரும் முனைவர் சு காந்திதுரை அவர்கள் இதுவரை 12 நூல்களையும் 53 ஆய்வு கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். மேலும் 18 ஆய்வாளர்களுக்கு முனைவர் பட்ட ஆய்வுகளை வழிநடத்தியுள்ளமை அவரது கல்வி பங்களிப்பின் ஆழத்தை எடுத்துரைக்கிறது. புது வாழ்க்கை, கருவறை, பூஞ்சிரிப்பு, ஒத்த வார்த்தை போன்ற படைப்புகள் பல்கலைக்கழக பாடத்திட்டங்களில் இடம்பெற்றுள்ளமை அவரது இலக்கிய செல்வாக்கை உறுதிப்படுத்துகிறது. இலக்கியம், கல்வி, கலை, ஆய்வு ஆகிய துறைகளில் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கும் குறிப்பிடத்தக்க ஆளுமை இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் காந்திதுரை அவர்களை உங்களிடம் அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைய நெறி ஆளுநர் தோழர் முனைவர் வா நேரு அவர்களை அறிமுகப்படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். தமிழ்நாடு பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றத்தின் மாநில தலைவராகவும் திராவிட பொழில் ஆராய்ச்சி இதழின் ஆசிரியராகவும் செயல்பட்டு வரும் இவர் மதுரை மாவட்ட சாத்தூரை சேர்ந்தவர். வேதியியல் பட்டதாரியான இவர் 1984 தொலைத்தொடர்பு துறையில் மத்திய அரசு பணியில் சேர்ந்தார். பின்னர் BSNL நிறுவனத்தின் பணியாற்றி 2020 ஆண்டு விருப்ப ஓய்வு பெற்றவர். பணியுடன் இணைந்து கல்வியையும் பயின்றுள்ளார். MA தமிழ் படித்து பிறகு கணினி பயன்பாடு, அமைதி மற்றும் மதிப்பு கல்வி ஆகிய துறைகளில் முதுநிலை டிப்ளமோ பட்டங்களை பெற்றுள்ளார். இவர் 1998 சிறந்த மத்திய அரசு ஊழியராக சஞ்சாஸ் சாரதி விருதை பெற்றுள்ளார். 1999 முதல் கல்வி மற்றும் IAS தேர்வு வழிகாட்டி பேச்சாளராகவும் செயல்பட்டு வரும் இவர் ஸ்பார்க் IAS கல்வி மையத்தின் தமிழ் விருப்ப பாட ஒருங்கிணைப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார். 2010 மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் தமிழில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். விடுதலை, உண்மை உள்ளிட்ட மற்றும் வலைப்பதிவுகளில் தொடர்ந்து எழுதி வரும் இவர் கவிதை, சிறுகதை, ஆய்வு, நூல் மதிப்புரை ஆகிய பல்வேறு வடிவங்களில் பகுத்தறிவு சிந்தனைகளை பரப்பும் குறிப்பிடத்தக்க எழுத்தாளராகவும் திகழ்கிறார். இத்தகைய அறிவு பெருமையும் அனுபவ செறிவும் கொண்ட இந்த 2 பெருந்தகைகளின் சிந்தனைகளை செவிமடுக்க காத்திருக்கும் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று நிகழ்விற்குள் இனிதே செல்வோம். நேரு தோழர். வணக்கம். கேக்குதுங்களா? வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரு மிக அருமையான ஒரு அறிமுகத்தை கொடுத்த இந்த குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய தோழர் வினிதா மோகன் அவர்களே, இப்படி ஒரு அமைப்பை தோற்றுவிக்க வேண்டும் என்று நினைத்து இந்த அமைப்பினை தோற்றுவித்து வாருங்கள் படிப்போம் என்ற அமைப்பினை தோற்றுவித்து
தொடர்ச்சியாக இதனுடைய செயல்பாட்டிற்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய எழுத்தாளர், பதிப்பாளர் அண்ணன் கோ ஒளிவண்ணன் அவர்களே, இந்த நிகழ்வினை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கூடிய அண்ணன் எல் குமரன் அவர்களே, கலையரசி அவர்களே, பாலா அவர்களே, மங்கையர்கரசி அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கூடிய அத்துணை ஆளுமைகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, ஐயா நம்முடைய பேராசிரியர் காந்தித்துறை அவர்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை வினிதா மோகன் அவர்கள் கொடுத்தார்கள். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு உறுப்பு கல்லூரியாக இருந்து இப்பொழுது தன்னாட்சி கல்லூரியாக இருக்கக்கூடிய மதுரை தியாகராஜர் கல்லூரி என்பது மிக புகழ்பெற்ற கல்லூரி. பல்வேறு சரித்திர சாதனைகளை கொண்ட அந்த கல்லூரியில் புகழ்பெற்ற ஆளுமைகள் பல பேர் அந்த துறையினுடைய தலைவராக இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கல்லூரியினுடைய தமிழ் துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் நம்முடைய ஐயா சுருளி நம்முடைய பேராசிரியர் காந்தித்துறை ஐயா அவர்கள். அவரை வெகு காலமாக நான் அறிவேன் என்றாலும் கூட ஒரு படைப்பாளர் என்பது சில ஆண்டுகளுக்கு முன்னால் தான் எனக்கு தெரியும். அந்த வகையில் ஒரு பேராசிரியரை, ஒரு படைப்பாளரை நேர்முகம் காண்பதற்கான ஒரு வாய்ப்பினை கொடுத்த வாருங்கள் படைப்போம் குழுவிற்கு என்னுடைய நன்றியையும் இந்த நிகழ்வுக்கான மகிழ்ச்சியையும் சொல்லி இப்பொழுது நான் கேள்விகளுக்குள் செல்கிறேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். புதுக்கவிதை, மரபு கவிதை, நாவல், சிறுகதை, கட்டுரைகள் என இலக்கிய வடிவங்கள் பல வகையில் இருக்கின்றன. நீங்கள் தொடர்ந்து சிறுகதைகள் நிறைய எழுதிக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த சிறுகதை இலக்கியத்தை தாங்கள் எடுத்ததற்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா மற்ற இலக்கிய வடிவங்களுக்கு மாற்றாக? வாருங்கள் படைப்பு குழுவில் இணைந்திருக்கக்கூடிய அதனுடைய ஒருங்கிணைப்பாளர், பொறுப்பாளர்கள் வனிதா மோகன் மற்றும் அதனை சேர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் காந்தித்துறையினுடைய அன்பான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். தோழர் வா நேரு அவர்கள் ஒரு நீண்டகால ஒரு நண்பராக இருந்த போதும் அவர்கிட்ட கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் கிடைத்தது. ஆகவே அவர் இன்று என்னுடைய எல்லா தொகுப்புகளையும் வாசித்து அந்த வாசித்தலின் அடிப்படையிலே சில கேள்விகளை இங்கே பகிர இருக்கிறார். அவருக்கு முதல்ல ரொம்ப நன்றியை சொல்லியாக வேண்டும். அவர் முதல்ல இப்ப வைத்திருக்க கேள்வி, புதுக்கவிதை, நாடகம், நாவல் இருக்கும்போது சிறுகதை ஏன் எடுத்தீங்க? இது நல்லா ஒண்ணு என்னன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு விவசாய குடும்பமாக இருக்கும்போது ஒவ்வொரு சூழல்லையும் நமக்கு கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது வயக்காட்டுல இருக்கும்போது, அல்லது களத்துல இருக்கும்போது, அல்லது தனிமையில இருக்கும் போதெல்லாம் ஒண்ணு அப்பத்தா அல்லது ஐயா, அத்தை, இவங்களுடைய அந்த சேர்ந்து இருக்கின்ற காலகட்டங்கள்ல முழுக்க நமக்கு ஒரு கதை சொல்லி அவங்கதான். இப்ப அவங்க இதை கேட்கும்போது கேட்க கேட்க அந்த கதைகள் நம்முடைய மனதுல ஆழமா பதிந்து போய்விட்டது. ஆகவே நம்ம முதுகலை படிக்கின்ற போது சிறுகதை எழுதுறதுதான் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருந்தது. ஏன்னா +2 படிக்கும்போது கோவி மணிசேகரனுடைய அந்த ஒரு தேர் பற்றிய கதை, அப்புறம் மயிலக்காலை, நொண்டி பிள்ளையார், இந்த கதைகள் எல்லாம் நாங்க +2 படிக்கின்ற காலத்துல அது கொஞ்சம் நமக்கு இதயத்தை தொட்டதாக இருந்தது. அப்புறம் அந்த ஏற்கனவே சமூக சூழல், அதற்கடுத்து பெரியவங்கள்ட்ட கதை கேட்கறது, இந்த கதைகள் வருகின்ற போது அப்ப நம்ம இதை எழுதலாமே அப்படின்னு ஒரு ஆர்வம் இருந்தது. ஏன்னா நம்ம 10வது படிக்கிற காலங்கள்ல பாத்தீங்கன்னா எங்க அப்பா ஆப் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரும்போது கொஞ்சம் போல அல்வா மிச்சர் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு நாடகங்களை ஒப்பிக்க சொல்லுவார். பராசக்தி, சேரன் செங்குட்டுவன், சலிமனார்கலி, அதுக்கடுத்து இந்த மாதிரியான நாடகங்களை வாங்கி நைட்டு ஒப்பிக்கணும்பா அப்படின்னு. ஏன்னா அவர் வந்த நேரத்துல அந்த சாப்பிட நம்மளை எழுப்பி விட்டுட்டு இதை கொடுத்துட்டு ஒப்பிக்க சொல்லுவார். அந்த நேரம் நமக்கு அது பெரிய கஷ்டமாக இருக்கும். ஆனா அதுல இப்ப நினைச்சு பார்க்கும்போது நம்ம அதுக்குள்ள இல்லையேன்ற ஒரு பெரிய ஏக்கம் இருக்கு. நம்ம பிள்ளைகிட்ட அப்படி சொல்ல முடியலன்னு தெரியும். ஆனாலும் அவங்க அந்த ஊட்டுன அந்த கதைகள், அவங்க படிக்க சொன்ன அந்த வாசிப்பு, அது நமக்கு இப்ப கதை எழுதுவதற்கான ஒரு சூழல். முதுகலையில இருந்து அப்படி இப்படி எழுதி கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு என்ன மொழி தெரிகிறதோ அந்த மொழியில அப்படி எழுதி எழுதி வச்சுக்கிட்டே இருந்து, அதுதான் நமக்கான அடையாளம், நம்முடைய மண்ணினுடைய அடையாளமாக பார்ப்பதற்காக இந்த சிறுகதைக்குள்ள எடுத்துக்கிட்டோம். கவிதையில பெருசா நமக்கு அதுல எழுதுவதற்கான ஈடுபாடோ என்னமோ இல்லை. அதனாலதான் சிறுகதையை தேர்ந்தெடுத்துக்கிட்டா நண்பர் சரவணனாக இருக்கட்டும், காமராஜா இருக்கட்டும், அப்ப வகுப்பு தோழர்கள்லாம் சேர்ந்து இப்ப போட்டிகள், இப்ப கல்லூரிகள் நாங்க நடத்துற மாதிரி எங்க கல்லூரி நடத்துவாங்க. அப்ப எழுதுவோம், அதை வாசிப்போம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்வோம். அப்படித்தான் இந்த ஆர்வம் சிறுகதைக்குள்ளே வளர்ந்தது. அவ்வளவுதான் இந்த சிறுகதைக்கான விளக்கம். நன்றிங்க, நன்றி.
அருமையா நன்றி சொன்னீங்க. நன்றி நன்றி. சிறுகதை வந்து இயல்பா கதையை கேட்டு கேட்டு எனக்குள்ளேயே கதைகளாக இருந்துகிட்டு இருந்துச்சு. எனவே அதை எழுதுறதுங்க ஒரு தூண்டுதல் வந்ததுங்கிற மாதிரி சொன்னீங்க. மகிழ்ச்சி. அப்புறம் அப்பாவை பத்தி உங்களுடைய அப்பாவை பத்தியும் சொன்னீங்க. உங்களுடைய எண்ணுரைகள்ல பல எண்ணுரைகள்ல உங்களுடைய அப்பாவை பத்தி குறிப்பிட்டிருக்கிறீங்க. அது மாதிரி கிடைக்கும் நேரத்தில் மனதில் பட்டதை கிறுக்கி பத்திரப்படுத்தின அப்பா அடிக்கடி சொல்வார் என்று குறிப்பிட்டிருக்கிறீங்க. எப்போது இருந்து இப்படி எழுத ஆரம்பிச்சீங்க? எப்போது அவற்றை புத்தகமாக போட வேண்டும் என்ற ஆசை அல்லது தூண்டுதல் வந்தது? எழுதுறதுக்கு அப்பா எப்படியெல்லாம் அடிப்படையா தூண்டுதலா இருந்தாங்க? உங்க அப்பாவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எங்க அப்பா ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் 1962ல. ஆனா அது அவருடைய அந்த பணிக்காலம் அவருக்கு சரியாக வாய்க்கவில்லை. அது அப்ப சம்பளம் வந்து ரூ. 60 ரூ. 70 ஒரு 10 மாதம் என்னமோ வேலை பார்த்திருப்பாரு. வேலை பார்த்துட்டு அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு டெக்ஸ்டைல் முடிச்சு மெஜிரா கோட்ஸ்ல மில்லுக்கு வந்துட்டாரு. அதனால பாத்தீங்கன்னா, அவருக்கு அந்த ஒரு தாகம் நம்முடைய பிள்ளைங்கள் எல்லாம் நிறைய படிக்கணும், எழுதணும்ன்றத சொல்லிக்கிட்டே இருப்பாரு. 2வது அவர் விட்ட இடத்த நாங்க பூர்த்தி செய்யணும்ன்றதுல அவருக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆசை. ஏன்னா நான் ஒரு வாத்தியாராக இருந்து நான் வாத்தியாரா பணிய தொடர முடியல. அப்ப நான் மில்லுக்கு வந்துட்டேன். அதனால என் பிள்ளைங்க முழுக்க படிக்கணும்ன்றதுல எங்க 3 பேத்தையுமே அவர் வந்து அதுல ரொம்ப ஆணித்தரமா கொண்டு போனார். 3 பேரையும் தமிழ் படிக்க தான் வைக்கணும்னாரு. ஏன்னா நடுத்தம்பி மட்டும் தான் சுவாலஜிக்கு போயிட்டாரு. அப்புறம் தங்கச்சியும் தமிழ் படிச்சவங்க தான். அதனால பாத்தீங்கன்னா, அவருக்கு தமிழ் படிக்கணும். தமிழ்ல எழுதணும். ஏன்னா அவரு இயல்பா சொல்லணும்னா அவர் தீக்காக்காரர் தான். அவருக்கான அந்த ஒரு தேடல் என்பது அந்த கவிதைகளாக இருக்கட்டும், காசி அனந்தன் கவிதைகள், இப்ப சொல்லக்கூடிய அந்த பழைய அண்ணாபரணி இந்த மாதிரியான கவிதைகளை ரொம்ப ஆழ்ந்து வாசிக்கக்கூடியவர். சிலப்பதிகாரத்துல அவருக்கு நல்ல ஈடுபாடு. என்னன்னு தெரியல, அவரு இந்த வேலை வேணாம்னுட்டு இந்த மில்லு வேலைக்குள்ள வந்துட்டாரு. மில்லு வேலைக்குள்ள சம்பளம் கூட டெக்ஸ்டைல்ல இருந்துட்டு போயிட்டாரு 36 வருஷம். அப்ப அந்த ஒரு ஏக்கம் அவர்ட்ட இருந்தது. அந்த ஏக்கத்த முழுக்க எங்க மேல அவரு ஏத்தி இறக்கி வச்சாரு. அப்படி இறக்கி வைக்கும்போது மூத்த பையனா இருக்கிறதுனால, அத நிறைய அவருக்கு தகுந்த மாரி ஈடு குடுத்து பேசுறதுனால, நிறைய பேச்சு போட்டிக்கு போ, எழுதுன்ற அவரோட ஆர்வம் தான். அந்த பின்ன தம்பியும் தங்கச்சியும் அதுக்கு என்ன அவங்க வந்து ரொம்ப பிந்தி வந்துடுறாங்க எனக்கு பின்னாடி. அப்ப மூத்த பையனா இருக்கிறதுனால, ஏதாவது எழுதணும், வாசிக்கணும். இப்ப நான் +1, +2லாம் இருக்கும்போது, நான் மேடையில பேச போய்க்கிட்டு இருப்பேன். மேலூர் கல்வி மாவட்டம் ஃபுல்லா. எல்லாத்துலயும் கலந்துக்கிறணும். வெற்றி தோல்விய பத்தி கவலைப்படாத. கலந்துக்க, எழுது. எல்லாத்தையும் எழுது, எழுது. அ ஏதோ ஒரு பொறி அவருக்கு. நம்ம சாதிக்க முடியாத நம்ம பிள்ளைகள கொண்டாந்து சாதிக்க வைக்கணும். அதற்கு தமிழ் கூறும் நல்லுலகம் அது கை குடுக்கும்னு அவரு பயங்கரமா நம்புனார். அதனால தான் என்ன சொன்னாரு, "நீ என்னதாவது எழுது, ஏதாவது படி. என்னத்தையாவது படிச்சுக்கிட்டே இரு, எழுதிக்கிட்டே இரு. அது பின்னாடி நீ எடுத்து பார்க்கும்போது உன்னுடைய அந்த வளர்ச்சிக்கான வித்து அதுல இருக்குன்னு" சொல்லுவாரு. அதனால தான் நாங்க வந்து அது எப்ப வந்தீங்கன்னா, முதுகலைக்கு வரும்போது தான் நாங்க அத உணர்ந்து எழுத ஆரம்பிக்கிறோம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க நான் சைவ கல்லூரியில படிச்சதுனால, பேராசிரியர் சக்திவேல் அவர்கள் வந்து அந்த சைவ பாடங்கள எடுக்கும்போது, அதுக்குள்ள நாங்க அப்படியே கொஞ்சம் உள்ள போயிட்டோம். இப்ப எங்க வீட்ல இருந்து நான் விலகிட்டேன். எங்க அப்பாவுடைய அந்த கொள்கையில இருந்து நான் இந்த கொள்கையில சைவத்துக்குள்ள உள்ள வந்துட்டேன். இருந்தாலும் அவர் சொன்ன அந்த கருத்தியலை எழுதி எழுதி வச்சுக்கிட்டே வருவோம். நம்ம மண் சார்ந்த விவசாயம், மாடு, கண்டு, உழுக, கேப்ப இந்த மாரியான விஷயங்களை எல்லாம் பூரா கேட்கிறது, ஆயில் மிஷின பத்தி ஓடுறது, இந்த இதெல்லாம் கேட்டு கேட்டு என்ன செய்றோம், எப்பல்லாம் நேரம் கிடைக்குதோ, அப்பல்லாம் எடுத்து எடுத்து எழுதி வைப்போம். எழுதுனது எல்லாம் பத்திரப்படுத்தியே வை. என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு நேரம் கிடைக்கும்போது நீ திருப்பி பாரு. அது ஒரு பெரிய பொக்கிஷமா இருக்கும்னு சொல்லுவாரு. அப்படி எழுதுனத 2017க்கு பின்னாடி தான் அத கொண்டாந்து பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்படி வாய்ப்பு கிடைக்கின்ற போது அதெல்லாம் ஏன்னா என்னுடைய நெறியாளர் முழுக்க சைவத்துல ரொம்ப ஆழங்கால் பட்டவர். அதனால அவருக்கு இந்த சிறுகதைகள்லாம் ஒரு பெரிய இதா இருக்காது. அப்ப அவருடைய அந்த தாக்குதல் என்னன்னா, சித்தாந்தம் சார்ந்த தாக்குதல். அது எம்.ஃபில்லையும் அதுல தான் இருந்தேன். பிஹெச்டியும் சைவ சித்தாந்தம் தான். அப்புறம் 17க்கு பின்பு வருகின்ற போது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய இந்த நவீன இலக்கியத்துக்குள்ள நம்ம கொஞ்சம் வாசிப்பை உள்ள கொண்டாந்துட்டு, ஏற்கனவே நம்ம எழுதி வச்சிருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புத்தகமா போடுவோம். வெளியில அனுப்புவோம். நண்பர்கள்ட்ட குடுத்து கருத்து கேட்போம்ன்ற எண்ணத்துக்கு வந்தேன். அதுவரைக்கும் நான் சைவ சித்தாந்தம்ன்ற ஒரு நிலையிலே உள்ளே இருந்துட்டு, எழுதுனா மட்டும் அப்பப்ப என்னெல்லாம் நமக்கு தோணுதோ, என்ன தோணுதோ அத பத்தி எழுதிரு முதல்ல. மனசுல ஸ் கருக்கொண்டதை உருவம் குடுத்துரு. அத பின்னாடி எழுதிக்கலாம். அப்படின்றது தான் அவருடைய விஷயம். ஏன்னா, அவர் எந்த நேரமும் வாசிச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு தான் இருப்பாரு. அவரு அதுல வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் வச்சுக்கல. ஏன்னா விவசாயம் அத்தை, அப்பத்தா, முனியமாமா இவங்க தான் பார்த்துக்கிறதால அப்படியே ஒரு கிட்ட போவாரு, வந்துருவாரு. ஏன்னா அவருக்கு இந்த இலக்கிய தாகம் என்பது ரொம்ப அதிகம். ஏன்னா அதுக்கு அவருடைய குமார் மாஸ்டர் தான் அவர் அடிக்கடி சொல்லுவார்.
அதே மாதிரி அவர் படிக்கிற காலத்துல இருந்த ஐயா செல்வகணபதி, திருக்குறள் மன்ற பொறுப்பாளர் செல்வகணபதி, ஐயா ரா செல்வகணபதி, அவங்க தான் அவருக்கு ஆசிரியர். ஏன்னா அப்பாவும் பிள்ளையும் ஒரே ஆசிரியர்கிட்ட படிச்சிருப்பார். அது செல்வகணபதி ஐயா திருவிக்கா கார்பரேஷன் ஸ்கூல்ல வாத்தியாரா இருக்கும்போது நான் மாணவனா போறேன். அப்ப சொல்றாரு, டேய் ஐயா தானே எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்தாரு, ரா செல்வகணபதி, நீங்க இவர்தான் படிக்கணும்டா அப்படின்னு சொல்லி கொண்டு போய் விட்டாரு. அதனால ஒரே ஆசிரியர்கிட்ட அப்பாவும் பிள்ளையும் படிச்சோம். ஆனா அவருடைய இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு அந்த திராவிட இயக்க அந்த பாரம்பரியத்துல இருந்தவர். ஆனா நாங்க வந்து சார்ந்ததன் வண்ணமாக தியாகராசர் கல்லூரி மண்ணை எங்களை என்ன செஞ்சிருச்சு, முழுக்க இதன்பால் நிறுத்திருச்சு. அதனால அதே மாதிரி என்னோட சகோதரியார் பாத்தீங்கன்னா, அவங்க வைணவத்துக்குள்ள போயிட்டாங்க. தம்பி பாத்தீங்கன்னா, அவர் சுவாலஜி படிச்சிருந்தாலும் அவர் என்ன செய்வாரு, நாமம் போட்டு அவர் ஹாஸ்டல் வாழ்க்கையில இருந்தவர், அவர் போட ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப எங்க அப்பாவுடைய அந்த கொள்கையில இருந்து நாங்க அப்படியே கொஞ்சமா வெளியே வந்துட்டோம். ஆனா எழுதி போடுறது மட்டும் எழுதி வைக்கிறத நான் அப்படியே எழுதி சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தேன். அதைத்தான் இப்ப தூசி தட்டி 2017க்கு பின்னாடி நான் புத்தகங்களாக வடிவம் தந்து கொண்டு இருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. இந்த நேரத்துல மகிழ்ச்சி. அப்பா சுருளி அவர்களுக்கு முதல்ல வந்து நம்முடைய நன்றியை சொல்வோம். ஒரு படைப்பாளருக்கு வந்து அடிப்படையானதை வந்து எழுது எங்கேயாவது எழுதி வைன்னு வலியுறுத்திருக்கிறாங்க. அது மாதிரி உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் தமிழை கற்றுக் கொடுத்த ஐயா செல்வகணபதி அவர்களுக்கும் இந்த நேரத்துல அந்த தமிழாசிரியருக்கு நம்முடைய நன்றியை. என்னோட 8வது ஆசிரியர் சரஸ்வதியை சொல்லி ஆகணும். சரஸ்வதி சாமிக்கண்ணு அவங்கதான். ஏன்னா நமக்கு நடிக்க தெரியும், எழுத தெரியும்னு சொன்னவங்க வந்து நம்ம ஆரப்பாளையம் கஸ்தூரிபாய் நகர்ல இருக்கக்கூடிய பாத்திமா நடுநிலை பள்ளியினுடைய ஆசிரியர் அம்மா சரஸ்வதி தமிழம்மா, அவங்க அப்புறம் சாமிக்கண்ணு, இதயராஜ், ஆரோக்கிய சார், இவங்க தான் வந்து அந்த இடத்துல ஒரு 42 பேரை மேல கொண்டு வர முயற்சி பண்றதுல நாங்க 4 பேர் வந்தோம். ஒருத்தர் டாக்டர், 2 பேர் ஸ்கூல் டீச்சர், ஒரு ஆளு கல்லூரி ஆசிரியர். 42ல அதுக்கு அவங்கதான் முக்கிய காரணம். அதுக்கு அடுத்து ஒரு 9வது 10வது செல்வகணபதி ஐயாட்ட வந்துடுறேன். நன்றிங்க. அந்த நன்றி கடனை அவங்களுடைய பேரை போட்டே ஒரு சிறுகதை எழுதிருக்கீங்க. கருவறை சிறுகதையில சாமி வர்றாங்க, சரஸ்வதி வர்றாங்க, எல்லாமே அவங்கள வச்சு அது இன்னைக்கு பாடமா இருக்கு. படிச்சத வந்து நம்ம ஒரு கல்லூரியில இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படிச்சுட்டு அவர் சாமி கண்ணு யாரு, சரஸ்வதி டீச்சர் யாருன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு படைப்பை கொடுத்துருக்கீங்க. அதுவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அந்த கருவறை கதையை பத்தி சொல்லுங்களேன். இல்ல, கருவறை கதை என்பது பாத்திமா நடுநிலை பள்ளியில இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல். அந்த காலத்துல குரூப் வேலைன்னு சொல்லுவாங்க. பள்ளிக்கூடத்தை போய் கூட்டணும், சாணி எடுத்துட்டு போய் ஒழுகணும், தண்ணி தெளிக்கணுன்ற ஒரு வேலை இருக்கும். காலைல 8 மணிக்கெல்லாம் போயிடணும். 8 மணி வாரத்துல ஒரு நாள் ஒரு 15 பேர்த்த பிரிச்சு விடுவாங்க. அது பூரா அந்த கூரை ஓட்டு வாட்டம் தான். அது ஒரு மேனேஜ்மெண்ட் பள்ளி, கிறிஸ்துவ மேனேஜ்மெண்ட் பள்ளி. இருதயராஜன் சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஆண் சரஸ்வதின்னு தான் சொல்லணும். அதாவது வந்து ஒரு பெரிய வருமானம் எதிர்பார்க்காமல் உழைக்கும் மக்கள், கீழ்த்தட்டு மக்கள் இருந்த ஏரியா தான் முழுக்க அந்த ஆரப்பாளையம் கஸ்தூரிபாய் நகர், மேல பொன்னகரம், விசுவாசபுரி, இதெல்லாம். அந்த இடத்துல ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்கி, நான் சொல்றது வந்து நான் 1980களில் நாங்க 79 80களில் 8ஆம் வகுப்பு. அப்ப பாத்தீங்கன்னா அவரு அவ்வளவு பார்த்தா வணங்குற மாதிரி இருக்கு. அங்க இருந்த ஆசிரியர் பூரா அர்ப்பணிப்பு தான். அவர்கள் போட்ட விதையிலனால நாங்க வந்தோமே தவிர, அவங்க ஒவ்வொருத்தரையும் சும்மா சொல்லணும். அது பவுலின் டீச்சரா இருக்கட்டும், கைவேலை டீச்சரா இருக்கட்டும், அல்போன்ஸா இருக்கட்டும், அதை வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு நிகழ்வு. என்ன, அதை நாங்க 4 பேர் தான் தேர்னோம். சித்ரா டாக்டரா இருக்கிறாங்க, கோமதி டீச்சரா இருக்கிறாங்க, இன்னொருத்தவங்க டீச்சரா இருக்காங்க தென்ஜிலாதான். அதுக்கு அடுத்து காந்தித்துறை கல்லூரி ஆசிரியரா போயிருக்கிறேன். அவ்வளவுதான். மற்றபடி அந்த 42ல 4 பாஸ். உண்மையில அந்த பள்ளிக்கூடத்தை இப்ப நான் போய் பார்க்கும்போது எனக்கு அந்த பழைய கனவுகள் தான் வருமே தவிர, இப்ப அது பூரா கட்டடமாயிருச்சு. அது வேற. அன்னைக்கு மனிதனாக்குறதுக்கு காரணம் அந்த பாத்திமா நடுநிலை பள்ளியினுடைய அர்ப்பணிப்புள்ள ஆசிரியர்கள். 1980க்குள்ள நான் 8வது முடிக்கிறேன். 80 8வது. மகிழ்ச்சிங்க. ஒரு ஆசிரியரா உங்களுடைய ஆசிரியர்களுக்கு நன்றியா சொல்லி அதை ஒரு கதையாக்கி அது ஒரு கல்லூரி பாடமா இருக்கிறது உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்குது. உங்களுடைய சிறுகதை தொகுப்பான விதைகள் தொகுதிக்கு பேராசிரியர் சிவகுமார் வந்து அந்த அணிந்துரையை வந்து உணர்வுரைங்கிற பெயர்ல எழுதியிருக்கிறாங்க. அப்படி சொல்லுவது போது வழியை தாங்குவதை விட வழிகளை புரிந்து கொள்வது என்பதே இக்கதைகளின் நோக்கமாக நான் கருதுகிறேன், நான் உணர்ந்து கொண்டதுன்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய கதைகளுடைய நோக்கம் வழிகளை சொல்வதா அல்லது வழிகளை புரிந்து அனுபவித்துக் கொள்கிறதா? இது பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல எழுதுறது போது நமக்கு மனசுல நிக்கிறது பூரா துன்பம் தான் நிக்கும், இன்பம் நிக்காது.
அப்ப நம்ம பட்ட அந்த வழிகளை தான் அங்க பதிவு செய்யறது மாதிரி வரும். நம்ம உறவுகள் பட்டது, நம்ம நண்பர்கள் பட்டது, வேதனைப்பட்டது, அதுதான் மனசுல நிக்கும். அப்ப நான் இப்ப அந்த கதையை எடுத்து பார்த்தேன், இவர் ஏன்டா இப்படி சொல்லியிருக்காருன்னு பார்த்தா அதுல வந்து நிறைய இறப்புகளை சொல்றேன். அதாவது விதவைகளா சொல்றேன். அப்ப இது எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட இருந்த ஒரு அக்கா, நம்ம கூட இருந்த ஒரு மாமன் பொண்ணு, நம்ம கூட இருந்த அந்த சகோதரர், நம்ம நண்பர், இவங்களுடைய வழிகளை பூரா நம்ம கொண்டு வந்து கொடுக்கும்போது, அது இயல்பாகவே முழுக்க அது வழியாவே வந்துருச்சு. ஏன்னா, ஏன் சிவகுமார் இப்படி சொன்னாருன்னு அவரையும் கூப்பிட்டு கேட்டேன். அந்த கதைய நீங்க மொத்தம் எடுத்து பாருங்க. சொல்லிட்டு போறது பூரா வழிகளா சொல்லிட்டு போவீங்க. ஒரு 4 கதையில மட்டும் தான் மகிழ்ச்சியா இருக்கிற மாரி இருக்கும். அப்படிங்கும்போது, நம்ம அப்படி நினைச்சு எழுதுறது இல்ல. ஆனா சந்தோஷத்த காட்டிலும் நம்ம மனதுல அதிகமா நிக்கிறது வலிதான் நிக்குது. ஆகவே அந்த வலிய நம்ம பதிவு பண்றோம். நமக்கு வேண்டியவங்க, நம்ம உறவு, அவங்க படக்கூடிய துன்பம், அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு போம்போது அதுல ஒரு ஆறுதல் இருக்கு. அப்ப அத பதிவு செய்றது. அது உமா மகேஸ்வரியாக இருக்கட்டும், பின்னாடி வரக்கூடிய பிரேமாவாக இருக்கட்டும், சரவணனாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் அந்த வலிய நம்ம உடனிருந்து பார்க்கிறோம். பார்க்கும்போது அந்த வலிய நம்ம பதிவு செய்றோம். அதுதான் இதனுடைய நோக்கமே தவிர, முழுக்க வலியை அவங்க எப்படி கடத்தி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு துன்பத்தை அவர்கள் எப்படி எதிர்கொள்ளுகிறார்கள் என்ற நிலையில தான் நான் அந்த இதை சொல்லியிருப்பேன் தவிர, வலியை வேற எப்படி அதை எனக்கு சொல்றதுன்னு தெரியல. முழுக்க அந்த தொகுப்பு பூரா அப்படித்தான் அமைஞ்சு போச்சு. துன்ப இயலாவே அமைஞ்சு போச்சு. அந்த விதைகள் தொகுதியில நீங்க முதல் கதையே பாத்தீங்கன்னா, கணவன் வந்து புருஷன் முன்னாடி அவ்வளவு அந்யோன்யமா இருப்பாங்க. உமா மகேஸ்வரிங்கிற கதை. திடீர்னு அவர் வந்து ஒரு விபத்துல இறந்து போவாரு. உடனே உன்னாலதான் வந்து என் மகன் செத்து போனான்னு மாமியா சொல்ல, அத மாமனார் ஆமாங்கன்னு சொல்ல, அப்படியே வந்து அந்த வீடு வந்து அவங்கள வெளியேற்றிடுவாங்க ஒரு மூட நம்பிக்கையினால. அந்த அம்மா வந்து கடைசியில அந்த 3 பிள்ளைகளை எப்படி வளர்த்து ஆளாக்குது அப்படிங்கிற ஒரு கதையை நீங்க வந்து சொல்லியிருக்கிறீங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் இப்ப நிகழுதா? கண்டிப்பா இருக்கு. இருக்கு. அதுல என்னோட இன்னொரு கதையை நான் எழுதியிருப்பேன். பாதகம்னு ஒரு கதை எழுதியிருப்பேன். அதுல இருக்கும். இன்னைக்கு அப்படி இருக்கு. பெண் பிள்ளை வந்து பெண்ணை சேரணும், ஆண் பிள்ளைகள் ஆணை சேரணும், நீ கிளம்பி போ, உனக்கு சொத்து வேணும் போது வாங்கிக்கன்னு சொல்லக்கூடியது 2025ல இருக்கு. நீங்க கிராமங்கள்ல இன்னும் இந்த பேச்சு வழக்கு இருக்கு. நீங்க கோர்ட்ல கேஸ் போட்டு காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா அவர்களுக்கு ஏதோ ஒரு கோபம் இருக்கு மாமியாருக்கு. கொழுந்தே நாத்தனாருக்கு ஒரு கோபம் இருக்கும். அந்த நேரத்தை அவங்க என்ன செய்றாங்க, நீ கிளம்பி போய் அங்க பத்திரமா இருந்துக்க. இன்னொன்னு மகன் இறந்ததுக்கு பின்னாடி அவங்கள நம்ம வீட்டுல வச்சு கொண்டு செலுத்த முடியாதுன்ற ஒரு காரணம் இருக்கு. அந்த இளம் வயதுல இறந்ததுக்கு பின்னாடி அவங்க அண்ணன் தம்பினா அதை வச்சு பாத்துக்கிடுவாங்க. அவங்க அப்பாவா பாத்துக்கிறட்டும், அவங்கதான் அதை பொறுப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை நம்மகிட்ட இருக்கு. நீங்க இதே இவருடைய நாவல்ல பாத்தீங்கன்னா அந்த பூக்குழில அதான் சொல்லியிருப்பாங்க. பூக்குழி நாவல் பாத்தீங்கன்னா அந்த பையன் பெருமாள் முருகனுடைய நாவல். சொல்லுங்க. பெருமாள் முருகனுடைய நாவல் தானே பூக்குழி? பெருமாள் முருகனுடைய கதையில வச்சிருப்பாங்க. ஏன்னா இன்னும் பூக்குழில சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு பையன் பிறந்து 2 வருஷத்துல அவர் இறந்து போயிடுவாரு. அந்த சீராயுடைய வீட்டுக்காரரு. ஆனா கடைசி வரைக்கும் அப்பாவும் அண்ணன் தம்பி தான் உதவியா இருப்பாங்க. இதுதான் நம்மளுடைய இந்த தமிழ் சமூகத்துல இன்று இருக்கு. மாமியார்களுடைய ஆட்சி இப்போதான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னு கேட்டா பூரா கல்வி வந்துருச்சு, பொருளாதாரம் வந்துருச்சு. முன்னாடி கல்வியும் பொருளாதாரம் பெண்ணுக்கு பெருவாரியாக இல்லை. அப்படின் போது ஒருத்தரை சார்ந்து இருக்கின்ற போது அந்த சார்தல் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, மாமியார் சொல்றதுதான் வேதம். பல இடங்கள்ல மாமியார் சொல்றது இன்னைக்கு வரைக்கும் அந்த மாமியார் பிரச்சனை இருக்குது. நீங்க அது இல்லைன்னே சொல்ல முடியாது. ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் மாமியார்கள்ட்ட இன்னும் இருக்குது. அதனாலதான் அவங்க வேகமா தான் தனி குடித்தனத்துக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு தனி குடித்தனமே கிடையாது. கூட்டு குடும்பம் தான். இப்பதான் தனி குடும்பம், தனி குடும்பம், தனி குடும்பம் போயிடுச்சு. 2வது அப்ப பிள்ளைகளோட எண்ணிக்கையும் அதிகமாக இருந்தது. அதனால அந்த ஒரு குடும்பம் என்று சொன்னால் அதுல மாமியா தான் தன்னுடைய அந்த அரசாட்சி மாதிரி இருந்தது. அதுல அந்த உமா மகேஸ்வரி அவங்க விரட்டுறாங்க. மத்த யாரும் பேச மாட்றாங்க. அதுதான் இயல்பு. இன்னைக்கு நிறைய கிராமத்துக்குள்ள இந்த மாதிரி இருக்குது. ஒத்த பிள்ளைய பத்திட்டு நீ கூட்டிட்டு ஓடிடு. உனக்குள்ள பங்கு உன் பிள்ளைய கல்யாணம் பண்ணி தர நேரத்தை நாங்க கொடுத்துருவோம். அன்னைக்கு வந்து நீ வாங்கிட்டு போ அப்படின்னு ஒரு நிலை இன்றும் இருக்கிறது. ஆணித்தரமா நான் சொல்லுவேன். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. நல்லதுங்க. அப்புறம் சொந்த வீட்டுக்காரன்னு ஒரு கதை. அது வந்து நம்ம கிராமங்களை விட டவுன்ல இருக்கவங்களுக்கு, நகரத்துல இருக்கவங்களுக்கு இந்த வாடகை வீட்டுல குடியிருக்கிறது அப்படிங்கிற கொடுமை வந்து நிறையவே தெரியும். அந்த வாடகை வீட்டுல இருந்து பிறகு ஒத்தி வீட்டுக்கு போறது, பிறகு ஒத்தி வீட்டையே வந்து விலைக்கு வாங்குறது, அந்த விலைக்கு வாங்கி அதை பால் காய்ச்சறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாத்தியார் சரவணன் வந்து அப்படியே நம்ம மனசுல நிக்கிறாரு. அந்த எனக்கு கூட இதை வச்சு நீங்க உங்க கதையை படிச்சுன்னா ஒரு கதை எழுதணும்,
நம்முடைய அனுபவத்தை எழுதணும் போல கூட தோணுச்சு. அந்த சரவண வாத்தியார் நீங்களா? இல்ல இல்ல வேற இல்ல இல்ல யாருடைய கதையா? இல்ல இல்ல அது திருச்சூழில இருக்கக்கூடிய பெரிய பணக்காரங்க ஒரு 25 ஏக்கர் சொந்த விவசாயம். அந்த வீட்டுல மொத்தம் 180 பேர் ஒண்ணா இருக்கக்கூடிய ஒரு கூட்டு குடும்பத்துல இருந்து 10வது பிள்ளையாக அந்த வகுப்பு தோழர் என் கூட படிக்க வர்றாரு. 10வது பிள்ளையா படிச்சுட்டு அவங்க வீட்டுல அவரோட அண்ணன் அவர் 2 பேரும் மட்டும் தான் படிச்சிருக்காங்க. மிச்ச எல்லாரும் விவசாயம், கடை வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நண்பருடைய வீட்டை பார்த்துட்டு தான் சரி அந்த நண்பர் 2004ல வேலைக்கு போறாரு. வேலைக்கு போயிட்டு ஏற்கனவே அன்பனையில ஒரு 10 வீட்டுல வாடகைக்கு இருந்திருப்பார். அங்கிருந்து உடுமலைப்பேட்டை போறாரு. உடுமலைப்பேட்டை போய் ஒரு வீட்டுல வாடகைக்கு இருக்கிறாரு. ஒரு 2, 3 வீடு மாறுறாரு. அப்புறம் ஒரு வீடு விலைக்கு வருது. அந்த வீட்டை வாங்குறாரு. அவர் ஊர்ல பாத்தீங்கன்னா மேலகாரக வீடுனா திருச்சுழியில தெரியாத ஆளே இருக்காது. சுத்துப்பட்டுல எல்லா ஒரு 25, 30 கிராமங்களுக்கு. அப்படியாக இருந்த ஒரு பையன் மதுரைக்குள்ளேயே அவர் வாடகை வீட்டுக்கு தூக்கி தூக்கி அலைஞ்சதும், திருப்பி அவர் உடுமலைப்பேட்டையில வேலைக்கு போய் அங்கேயும் அவர் வீடு தூக்கி தூக்கி அலைஞ்சதும், அவர் என்னைக்குடா இந்த வீட்டை வாங்குவோம், ஏதாவது ஒரு வீடு வாங்கணும்னே இல்ல கட்டணும்னேன்னு சொல்லி அவருடைய புலம்பல், அத கூட இருந்து அந்த அங்கிட்டு போகியம்னு சொல்லுவாங்க ஒத்திக்கி விடுறத. அப்புறம் அங்க சொன்னோன்னா அதை வாங்கினது தான் அப்படியே கதையா எழுதியிருக்கிறேன். அது சரவணன் அவருடைய உண்மையான பேரு, சந்தோஷ் அது உண்மையான பேரு. அதனால வாடகை வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு வேதனையை ஒரு சொந்த வீட்டுல ஒரு பரம்பரையா ஒரு பெரிய பணக்காரனா இருந்த ஒரு பையன் வேலைக்காக வெளியில வந்து வாடகை வீட்டுல படக்கூடிய துன்பத்தை அவர் சொன்னதை அப்படியே கதையாக்கியிருக்கேன். நல்லதுங்க. அது மாதிரி உங்களுடைய முதிரா இரவு சிறுகதை நூலுக்கு அணிந்துரையை வந்து முகேஷ் எழுதியிருக்கிறாரு. இந்த கதைகளில் வரும் மனிதர்களில் ஒருவர் கூட எனக்கு அந்நியமாக தெரியவில்லை. என் வீட்டில், என் தெருவில், என் ஊரில் என் அன்றாடம் நான் முகம் பார்த்து சிரிக்கும் மனிதர்களையே கதைகளுக்குள் உலக விட்டுள்ளார் பேராசிரியர் சு. காந்தித்துரை என்று குறிப்பிட்டுள்ளார். எனக்கும் இதுதான் தோன்றியது. இப்படி நம்மை சுற்றி இருப்பவர்களை பற்றி படைக்கும் போது அவர்கள் வாசித்து பாராட்டியதோ அல்லது என்னப்பா என்னை இப்படி எழுதியிருக்க அப்படின்னு விமர்சனம் பண்ணது மாதிரியோ அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கா? இல்ல அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சரவணன் இந்த கதையை படிச்சுட்டு அண்ணே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு. எனக்கு 3 மகனை 2 மகனை விட்டுட்டேன்னு நாளை பின்ன படிச்சு பார்த்தா என்ன இந்த ஒரு என்னை விட்டுட்டாரு பெரியப்பா அப்படின்னு சொல்லுவாரு அப்படின்னு சரவணன் சொன்னது நினைவு இருக்கு. இங்க முதிராய் இரவுல நீங்க சொல்றது போது பாத்தீங்கன்னா, முகேஷ் என்பது அவர் ஒரு கைக்கு எழுத்த படைப்பாளி, நிறைய எழுதக்கூடியவர். அவர் இதை வாசிச்சுட்டு பாத்தீங்கன்னா, அந்த முதிராய் இரவுல இருக்க கதைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் நிகழ்வு, அப்புறம் பெரியவர்களுக்கானது, அப்புறம் ஒரு வாத்தியார் ஒரு மாணவருக்கான நிகழ்வு, இப்படியாக இருக்கின்ற போது அவர் என்ன செய்யறாரு, அதை எடுத்துக்கிட்டு அன்றாட இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு கருவு எடுத்துக்கிறாரு. இந்த கருவுக்கு மெனக்கிட்டு தேடி போகல. அவர் இந்த கதைக்கான கதைக்களம், கதை கருவை எங்க எடுத்துக்கிறாரு, நம்ம வாழக்கூடிய சூழல்ல இருக்கிறத எடுத்துக்கிறாரு. அதை அப்படியே பதிவு பண்றாரு. அதுல இருக்கக்கூடிய ஐயனார் தான் கேட்டாரு, ஏயா அப்ப எங்களோட நீ நடக்க வந்தது இந்த கதை எழுதுறதுக்கு தானான்னு கேட்டாரு. எனக்கு உண்மையிலே சிரிப்புக்கு வந்தது. ஐயனார் இருக்கிறாரு, ஐயனார் மாமா இருக்காரு. என் வீட்டுக்கு அந்த பக்கத்துல இருக்கிறவர் தான் பெத்த பெருமாள். பெத்த பெருமாள் இதை வாசிக்கல, ஐயனார் மாமா இதை வாசித்தாங்க. வாசிச்சுட்டு அது ஒரு இமெயில் இந்த மின் இதழ்ல போட்ட போது அதை எடுத்து வாசேன். ஏயா என்ன அப்படியே எழுதி இருக்கிற ஐயனார்னு அப்படின்னாரு. மாணிக்க ஐயாவை நான் சொல்லியிருப்பேன், அருணகிரியை நான் விட்டுட்டேன். ஏண்டா உன் வாத்தியார மாணிக்கத்தின்னு பேரை போட்டிருக்க, என்ன உனக்கு தெரியலையாடான்னு ஐயா அருணகிரி கேட்டாங்க. ஏன்னா அவர் அந்த ஸ்டேஜ்ல தானே இருக்க, அப்ப நீ என்னை இளந்தாரியா நான் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது நமக்கு ஐயோ இந்த பேரை சேர்த்திருக்கலாமோ அப்படின்னு நமக்கு தோணும். பெருசா விமர்சனங்கள் ஏன் எழுதுனீங்கன்னு யாரும் கேட்டதில்லை. சந்தோஷம் பட்டிருக்கிறாங்களே தவிர மற்றபடி நான் அந்த பேரை அப்படியே கொடுத்துருவேன். சில பேர்களை நான் அப்படியே சொல்லிடுறது. ஏன்னா நம்ம தவற சொல்லலையே. அதனால நம்ம ஒரு பாத்திரங்கள் நமக்கு கண் முன்னாடி இருக்கிறவங்க தான் நம்ம கொடுக்குறோம். அதனால அந்த பாத்திரத்துக்கு அப்படியே பேரு. அவங்களுக்கு படிச்சு பார்த்துட்டு சந்தோஷம் தான் பட்டிருக்காங்களே தவிர விமர்சனமா சொன்னது மாதிரி எனக்கு தெரியல. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நல்லா சொன்னீங்க. இப்ப சாமி சிறுகதையில இருக்கக்கூடிய ரோசக்காரி அப்படிங்கிற ஒரு கதை, மாலதிங்கிற அந்த வயதான பாட்டி, இன்னைக்கும் கூட வயதான பாட்டிகள் ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க திட்ட ஆரம்பிச்சாங்கன்னா நிப்பாட்டுறது இல்ல, கடன்னு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து அவங்க வந்து அந்த சொற்கள் எல்லாம் வந்து பயன்படுத்துறாங்க. அது மாதிரி நீங்க ஒரு 2 சொல் சொல்றீங்க, மருமகள்கள் விருச்சம்பழம், மருமகன்கள் தெத்தாம்பழம். நானும் மதுரைக்காரன் தான், கிராமத்துக்காரன் தான். ஆனா இந்த 2மே எனக்கு சொற்கள் புரியல. இப்ப நம்ம வந்து நம்முடைய மலர்வதின்னு சொல்லிட்டு நார்கோவில் பக்கத்துல இருக்கக்கூடிய எழுத்தாளர் முழுக்க அந்த கன்னியாகுமரி சார்ந்து எழுதுறாங்க. அவங்களுடைய நாவல்ல சிறுகதை தொகுப்புலாம் பின்னாடி வந்து அந்த அறிஞ்சொர் பொருட்கள் மாதிரி போட்டிருப்பாங்க.
அந்த வட்டார வழக்குல வந்து ஆஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு வந்து என்ன அர்த்தம்னு அது மாதிரி உங்க உம் கதைகளுக்கு போடணுமா? இதுக்கு என்னங்க அர்த்தம் அந்த ரெண்டுக்கும்? அதாவது மருமகள் விருசம்பழம், மருமகன் தெத்தாம்பழங்கிறது, அது மாதிரி இந்த கதை எழுந்த சூழலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது முழுக்க பழைய மதுரை ஜில்லா பெரியகுளம் தாலுகா சீலைப்பட்டியில உள்ள கதை. அது அங்க இருக்கக்கூடிய அந்த பாட்டியை பற்றிய ஒரு கதை. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 பிள்ளைங்க, 10 பிள்ளைங்களும் மொத்த பேரன் பேத்தி எல்லாம் சேர்த்தீங்கன்னா 142 பேர். அந்த 142 பேர் இருக்கும்போதும் அவங்க அந்த தள்ளாத வயதுல அவங்க தாத்தாவுக்கு சமையல் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருந்தாங்க. அப்படி சொல்லுகின்ற போதுதான் சரி, இத்தனை பிள்ளைங்க இருந்து இத்தனை பேரன் பிள்ளைங்க இருந்து ஒண்ணுமே இல்ல. அதாவது அவர்கள் எதற்கும் பயன்படாத பழம். இப்ப நீங்க இந்த கச்சக்கமுட்டி காயின்னு சொல்லுவாங்க இங்க. அது எதுக்குமே பயன்படாது. பெரும் பழமா கிடக்கும் வயக்காட்டுக்குள்ள. அது மாதிரிதான் இந்த விருசம்பழம்ன்றது இந்த செவக்காட்டுல கிடக்கக்கூடிய ஒரு பழம். அது யாரும் சாப்பிட முடியாது, எதற்கும் பயன்படாது. அப்ப இவ்வளவு உறவுகள், இவ்வளவு பேரப்பிள்ளைகள் இருந்தாலும் நமக்கு பயன்படல. ஏன்னா எல்லாருமே ஒரே ஊருக்குள்ளதான் இருக்கிறாங்க. இவ்வளவு பேர் இருந்து பயன்படாத போது அவங்க என்ன செய்யறாங்க, மருமகளை சொல்லுகின்ற போதும் மருமைகளை சொல்லுகின்ற போது, ஏன்னா அவங்கவுங்க அதாவது ஒரு பெரிய ஒரு 50-60 குழி நிலம் இருந்து அந்த எல்லாத்தையும் தொலைச்சிட்டு தனியா ஒரு மகனுக்கு கொடுத்த பங்குல ஒரு ஓலை குடிசை போட்டு இருக்கும் போதும் தான் அந்த பெரிய அந்த பணக்காரி என்கிட்ட நீங்க வாங்கி சாப்பிட்டவங்க தான் எல்லாரும் சொல்லி அந்த சாகுற வரைக்கும் இருந்தாங்க பாருங்க. தான் சாகுற வரைக்கும் அந்த திமிரோட, திமிருன்னு தான் சொல்லணும். அதை வந்து என்ன செய்யணும்னா ரோசம் திமிரு. நான் போய் யார்கிட்டையும் கை கட்டி சாப்பிட மாட்டேன். நீங்க ஆளுக்கு 100 ரூபா கொடுக்குறீங்க, முடிஞ்சா நான் வேலை பார்க்குறேன், அதை வச்சுட்டு ஒரு நேரம் சோறாக்க சாப்பிடன்னு சொல்லி இருந்த அந்த மாலதி, கந்தன், இந்த 2 பேரோட கதை தான் அது. அது வரக்கூடிய அந்த அழகுமலையில பேரங்க, மகப்புள்ள பேரங்க. ஏன்னா மயம் பிள்ளைங்க பாத்தீங்கன்னா எங்கிட்ட வெளியில படிக்க போயிட்டாங்க. அங்க மகப்புள்ள பேரங்கள் பக்கத்துல இருக்கின்ற போது அவர்கள் இயல்பா கேலி செய்யக்கூடிய அந்த நிலை. அதுல அந்த மாலதி என்ற கேரக்டர் ஒரு 100 வயதுக்கு மேல இருந்த ஒரு பாட்டியம்மா. இன்னைக்கு வரைக்கும் கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒத்தையில அவங்களே சமைச்சு சாப்பிட்டு இருப்பாங்க. மருமக கை சாப்பாடு எனக்கு பிடிக்கல, அவ என்னையா சமைக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி 4 மருமக இருந்த போதும் அவர்கள் சாப்பிடாம கடைசி வரைக்கும் தன்னுடைய காலில் இருந்து சாகுற வரைக்கும் உழைச்சு சாப்பிட்டுட்டு இருந்த அந்த கேரக்டர் தான் அவங்க நான் ரோசக்காரின்னு சொல்லி பதிவு பண்ணியிருப்பேன். கடைசியில அவங்களே அந்த உணவை குறைச்சிட்டு இறக்குற ஆமா மாதிரி ஆமா முடிச்சிருக்கீங்க. பையன் அதுல அரசன்னு வர்றவர் அவருக்கு ஒரு சொந்தக்காரரு. அவங்க வந்து அவங்களுக்கு இந்த பங்காளியில வரக்கூடியவங்க, இந்த கிழவி எப்படி இருந்தா தெரியுமான்னு கேட்கிறான். ஆமா இப்படி வர்றேன் பூரா இப்படி சொல்லிக்கிருக்க அந்த கிழவிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி அவங்க வந்து என்ன செய்யறாங்க, அந்த இதை குறைச்சிடுறாங்க. குறைச்சு தானே என்ன செஞ்சிடறான், இதுக்கு மேல இங்க இருக்க அந்த நாய்கிட்ட மரியாதை என்ன, கணவன் அதுக்கு முன்னாடியே போயிடுறாரு. போனதுக்கு பின்னாடி அவங்க தானே அதை குறைச்சிக்கிறாங்க. உணவுகளை குறைச்சு அப்படியே தன்னை கட்டுப்படுத்திக்கிறாங்க. சாகுற வரைக்கும் சாவு முதல்ல தலை மாட்டில வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா தனக்கான சாவு முதல் கையில இருக்குன்னு நினைப்பாங்க. அது தண்டட்டியாவோ சவுடியாவோ பணமாவோ ஒரு பக்கம் முடிஞ்சு வச்சிருப்பாங்க. தான் செத்த பின்னாடியும் தன்னுடைய அந்த பணத்தோட தான் தனக்கு அடக்கம் போகணுமே தவிர ஒரு நாய் நம்ம காசு நம்மளை வந்து தூக்கி போட்டுன்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு வைராக்கியம் இன்னும் இருக்குது. அதைத்தான் அந்த ரோசக்காரின்ற அந்த பதிவுல பண்ணி சொல்லியிருக்கிறேன். உண்மைங்க, உண்மை. எனக்கு தெரிந்த ஒரு பெரியவங்க, ஒரு அத்தை, அவங்க இறக்கும்போது அவங்க தலையணைக்குள்ள வந்து பணத்தை வச்சு என் இறப்புக்கு இதைத்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போனது வந்து உண்மையிலேயே பெரிய எனக்கு வந்து திடுக்கிற சம்பவமா இருந்துச்சு. ஆனா அவ்வளவு வைராக்கியம் உள்ள ஒரு பெண்மணி அவங்க இருந்தாங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கதையை வந்து ரொம்ப அழகா எழுதியிருக்கிறீங்க. அப்புறம் ஒற்றை வாளி சிறுகதை தொகுப்புல வந்து மொத்தம் 11 சிறுகதைகள் எழுதியிருக்கிறீங்க. இன்னைக்கு அதுல வந்து ஒரு கதை வந்து கைபேசி. இன்னைக்கு நம்ம தவிர்க்கவே முடியாது அந்த கைபேசிங்கிறத. ஆனா அதனால வரக்கூடிய பல்வேறு இன்னல்களை பத்தி சொல்லக்கூடிய ஒரு கதையா இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு ஆஸ்திரேலியா நாட்டுல கூட அந்த 16 வயசு கீழே இருக்கக்கூடிய பையங்க பொண்ணுங்க எல்லாமே வந்து கைபேசியை தடை பண்ணணும் அந்த பல பேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்துருக்காங்க. இந்த கதை எழுந்த சூழல் அது. ஆனா இன்னைக்கு வந்து கைபேசி வந்து தவிர்க்க இயலாத ஒண்ணு மாறி இருக்கு. நீங்க மாணவர்களோடு தினந்தோறும் பழகுறீங்க. அப்படிங்கிற இந்த கைபேசியை பத்தி, இந்த கதையை பத்தி சொல்லுங்களேன். இது பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளைங்க வளர்ந்து வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க, அங்க போய் சந்தோஷமா இருக்கிறாங்க. அதுல ஒரு பையன் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த சாதாரணமா தான் இருக்கக்கூடிய நிலங்களை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்ககிட்ட அப்பா அம்மா கையில இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது அவங்க வாரத்துல 2 நாள் 1 நாள் முதல்ல என்ன செய்வாங்க, நேரம் கிடைக்கும் போது பேசுவாங்க. அப்ப காதுல வச்சு கேட்பாங்க. கேட்டு முடிச்சுட்டு அப்படியே அவங்களுக்கு அந்த ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். திருப்பி இந்த இதுல வந்து வீடியோ கால்ல வந்துடுறாங்க. முன்னாடி இந்த சாட் பண்றது பெரிய கஷ்டமா இருந்துச்சு. கைபேசி வந்து படார் படார்னு வீடியோ கால்ல வந்துருவாங்க.
வீடியோ கால்ல வந்துட்டு என் வீட்டை பாரு, நான் வாங்கின காரை பாரு, அதை பாரு, இதை பாருன்னு சொல்லிவிட்டு இருக்கும்போது, இங்க அவங்களுக்கு இயல்பாகவே தான் மகன் கஷ்டப்பட்டு நமக்கு ஒருத்தனா கஞ்சி ஊத்திக்கிட்டு இருக்கான், அவன் அப்படி அங்க வாழ்ந்துக்கு இருக்கானே, அது இவங்களுக்கு ஒரு வலியை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. இத மகன்கிட்டையும் சொல்ல முடியாது, அந்த மகன்கிட்டையும் சொல்ல முடியாது. ஒரு 2 நாள் அவன் கூப்பிடாத நாள்கள்ல பூரா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப அவனை பார்த்துட்டு அந்த மகன் ஃபாரின்ல இருக்கக்கூடிய அந்த செல்வ வளங்களை அல்லது மகள, மருமகன, பிள்ளை எல்லாம் காமிச்ச பின்னாடி அவங்க இதை நினைச்சு பார்ப்பாங்க. 4 பேத்தையும் தான் நம்ம ஒண்ணா வச்சு இவன் இந்த படிக்காம போய் இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருக்கான். அவன் என்னமோ இவங்களெல்லாம் உரமா இருந்துதான் அவன் பயிராயிருக்கான். நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு வீட்டுல ஒருத்தன் படிச்சு மேல வரான்னா கீழே இருக்க 2, 3 பேரு தன்னை தியாகம் பண்ணி ஒருத்தனை மேல ஏத்திருப்பாங்க. அந்த மேல போனவன் அவனுடைய செல்வ வளத்தை சொல்லிக்கிட்டு இருப்பானே தவிர இங்க இருக்கிறது கொடுக்க மாட்டான். நான் படிச்சேன், நான் போனேன்னுவான். செத்ததுக்கு சரி பங்கு தான் கொடுப்பேன். ஆளுக்கு 100 ரூபா தான் இருக்கிறதுலயும் கோமணத்தை பகுத்து விடுன்னுவான். இந்த கலாச்சாரம் இன்னும் நம்ம தமிழ் சமூகத்துல இந்த எல்லா இடத்துலயும் இருக்குது. நம்ம படிச்சு போயிட்டோம்னா எனக்கு இந்த பூர்வீக சொத்துல இடமே வேணாம்டா, இந்த நீ வாங்கிக்கிற அண்ணன் இப்படி பொழைச்சுக்கடா அப்படி கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் இல்லை. அப்படி இருக்கின்ற போது நீ டிவி செல்ல நீ இந்த காமிச்ச உடனே அவங்க 2, 3 நாளைக்கு அதை நினைச்சு ஏங்கிக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு நிறைய நண்பர் புலம்புனது. முன்னாடியாவது சாட்டிங்கன்னா எப்பாவது ஒரு நாள் வருவாங்க. இந்த செல்லு வந்தாலும் வந்துச்சு சும்மா என்னத்தையாவது போட்டு காமிச்சுறாங்க. அதை கிளம்பி நம்மளை போட்டு பாடாப்படுத்துறாங்க அப்படின்னு அவர் ரொம்ப மனநொந்து சொன்னவர். அது அந்த மனநொந்து சொன்னதுனாலதான் அதுக்கு முன்னாடி இந்த கைபேசிக்குள்ள இதெல்லாம் இவ்வளவு செங்கக்கட்டிமா இருந்தது. செங்கக்கட்டிக்குள்ள பெருசா எதுவும் தெரியாது. 2004, 2006, 2010க்கு பின்னாடி இதனுடைய அசுர வளர்ச்சி என்பது வந்தது. இப்ப எல்லாமே இந்த சாட்டிங்ல பாக்குறோம் இல்லையா? அதனால அவங்களுடைய மனவலி, அந்த பெற்றோர்கள் அதை பார்த்துட்டு வருத்தப்படுறாங்க. ஆனா நவீன வளர்ச்சி நமக்கு தேவை, தொழில்நுட்பம் தேவை, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அந்த ஒருத்தவங்க மன வருத்தப்படுறாங்கன்றதுக்காக அந்த ஒரு கதையை நான் கைபேசி என்ற கதையில வரக்கூடிய அந்த பெரியவர்களும் ஒரு பையனும் அவங்க பேசக்கூடிய அந்த சம்பாஷணையை அவர்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா அந்த படத்தை பார்த்து மகன் பேசணும்னா மறுபடியும் வருத்தம் ஆயிடுறாங்க. அப்படியே படுத்துறாங்க. இந்த என்னது கொக்குன கோழி மாதிரி, சீக்கு வந்த கோழி மாதிரி குணைங்கிறாங்க. நல்லா தான் இந்த மருமக பொண்டாட்டி கேட்கிறான், இன்ன வரைக்கும் கோப்பம் நல்லா தானே இருந்தாங்க, இப்ப அந்த மகன் பேசணும்னு இப்படி கொக்கிக்கிட்டாங்களே அப்படின்னு. அப்ப இவனுக்குள்ள இருக்கக்கூடிய மன வாழ்க்கை பாதிக்குது. இப்ப இந்த செல்போன் இவ்வளவு இது வந்ததுனாலதானே அவங்க வாரம் பேசுறாங்களா? முன்னால வாரத்துல ஒரு நாள் தான் பேசுற மாதிரி இருக்கும். அது பெருசா வச்சுலாம். அது இந்த கைபேசி வந்தோம்னா அது எளிமையானதும் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகள் இங்க இருக்கக்கூடிய அம்மா அப்பாட்ட பேசுகின்ற போது அவர்கள் சில நேரம் மன வருத்தப்படுகிறார்கள். அந்த மன வருத்தத்தை ஒரு நண்பர் பதிவு பண்ண உடனே அந்த கதையை அப்படி எழுதிட்டேன். அதுக்கு தலைப்பு கைபேசின்னு வச்சேன். அவ்வளவுதான். நல்ல பார்வைங்க. அந்த செல்வ செழிப்பை ரொம்ப இயல்பா பேசணும், அவங்களுடைய பட்டோரத்தை காட்டி அதை காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப அருமையா சொன்னீங்க. அப்புறம் உங்களுடைய சிறுகதை தலைப்பெல்லாம் பார்த்தா ஒற்றை வாளி, ஒத்த வார்த்தை, முதிரா இரவு, இந்த மாதிரி வித்தியாசமான பூஞ்சிரிப்பு, இந்த மாதிரி தலைப்புக்கெல்லாம் வச்சிருக்கிறீங்க. இப்படி ஒரு சிறுகதை தொகுப்புக்கு அந்த தலைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது இந்த தலைப்புகளை நீங்களா தேர்ந்தெடுக்கிறீங்களா, இல்ல நண்பர்கள்ட்ட பேசி இப்படி ஒரு கதை புத்தகம் எழுதிருக்கிறேன், நான் ஒரு புத்தகம் வெளியிட போறேன், இந்த தலைப்பு வைக்கலாம்னு பாக்குறேன், அப்படி மாதிரி கேட்பீங்களா? எப்படி அதை முடிவு பண்றீங்க? இல்ல ஒரு கதை எழுதும் போதே பாத்தீங்கன்னா இந்த இப்ப நம்ம ஆய்வு கட்டுரை எழுதுறோம்னா அந்த ஆய்வு கட்டுரைக்கு சார்பா இதுதான் அந்த கட்டுரை வாசிப்பாங்க. அப்ப நீங்க இப்ப மலேசியால ஒரு உலக தமிழ் மாநாடு நினைச்சு நான் அதுக்கு ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். சித்தர்கள் யார்? அதான் கேள்விக்குறி. காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பாண்டி தமிழ்துறை தலைவர் அங்க வந்திருந்தாரு. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஞானசேகரன் மற்றும் நிறைய பேராசிரியர்கள் துறை தலைவர்களா வந்தாங்க. எனக்கு சேர்பர்சனா கொடுத்திருந்தாங்க. அப்ப அவங்க என்ன கேள்வினா, ஒரு தலைப்பு தான் அடுத்த சிந்தனையை தூண்டுவதாக இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்ப தலைப்பு வைக்கிறதுல மெனக்கடணும். ஒரு கதையை சொல்ல வர்றோம்னா அந்த கதைக்கான தலைப்புக்கு நம்ம மெனக்கடணும். சும்மா வளவலான்னு இல்லாம இன்னுமே சில தலைப்புகள்லாம் இன்னைக்கு பூமிச்செல்வன், அமெரிக்க காலேஜ் பேராசிரியர் பூமிச்செல்வன் வந்தாரு. இந்த 2 புத்தகத்தை அவர் கையில கொடுத்து இன்னைக்கு அந்த 2 புத்தகம் தான் டிராவ்ல இருந்தது. பொது வாழ்க்கை, ஒற்றை வேலை அப்படி பரட்டி பார்த்தாரு. பரவாயில்லையே, நல்லா வச்சிருக்கீங்களே தலைப்பு சொல்லிட்டு அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாரு. நீங்க பூமணியுடைய கதைகள்ல அந்த தலைப்புகளை நீங்க பாத்தீங்கன்னா அவர் அதிகபட்சம் 4 எழுத்துக்குள்ளதான் இருக்கிற மாதிரி சொல்லுவாரு. அப்படி சுருக்கமா வைக்கக்கூடிய தலைப்புகளா தான் இருக்கு. நீங்க பாக்குறதுக்கு இது கூட கொஞ்சம் நீளமா தான் இருக்கு. சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா தலைப்பு பாட்டி கிடைச்சிட்டா, துணிக்கார சாமி, அதை இன்னும் கூட சுருக்கி இருக்கலாமேனாரு. இல்லையா, அந்த பாத்திரத்தோட இதவே அப்படியே நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப நேரம் அவர் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தாரு. இதுல எழுதுற கதைகளுக்கு நான் ஒரு 2 தலைப்பு வச்சுக்கிருவேன்.
2 தலைப்பை வச்சுக்கிட்டு சில நேரம் இந்த தலைப்பு பொருந்தலைன்னா எனக்கு டைப் அடிக்கிற ராம்குமார் என்ன சொல்வார், ஐயா இந்த 2 தலைப்பு இதாயா சூட்டா இருக்கு, இது சூட்டா இல்லையான்னு சொல்லிடுவாரு. இல்லைன்னா சில நேரம் என்ன செய்வாரு, நானே இந்த தலைப்பு தான் வைக்கணும் தான் முடிவு பண்ணுவேன். சில நேரங்கள்ல இந்த தலைப்பு பொருத்தம் என்பது டைப் அடிக்கக்கூடிய ராம்குமார்ட்ட தான் சொல்லுவார், இந்த கதைக்கு நீங்க இதை இப்படி வச்சிருக்கணுமியான்னு. வேற யார்கிட்டையும் போய் தலைப்பு கேட்கறதில்ல. புத்தகத்துக்கெல்லாம் வைக்கிறது நம்ம அந்த கதைக்குள்ள மையத்தை சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும்னு நினைச்சு அதே மாதிரிதான் வைக்கிறது. புது வாழ்க்கை, ஒற்றை வாலி, விதைகள், அப்புறம் பூஞ்சிரிப்பு. ஒருத்தவங்க அழகா சிரிக்கிறாங்க, அந்த சிரிப்பு வந்து பல்லு காமிச்சு சிரிக்கிறது இல்ல, அது பூஞ்சிரிப்பா இருக்கு, அப்படியே வச்சிரு அந்த கதைக்கு அப்படியே வச்சிருது. அந்த கேரக்டர் என்ன பண்ணுதோ அதான் அதற்கான தலைப்பு. அப்படிதான் அதை நான் கொண்டு வந்தது எல்லாம். ஒற்றை வாலியும் அப்படித்தான், பூஞ்சிரிப்பு, விதைகள், ஒத்த வார்த்தை. அது அந்த ஒத்த வார்த்தை தான் அவங்களுக்கு உயிர் நாடியா இருக்கு. அதனாலதான் ஒத்த வார்த்தை. முதிரா இரவுன்றது பாத்தீங்கன்னா, இந்த வயசானவங்களுக்கு என்னைக்கு இந்த இரவு முதிர போகுது, நைட்டு படுத்தா தூக்கம் வர மாட்டேது, வீட்டுல ஒத்தையில கிடக்க வேண்டியது, சமயக்காரன் வந்து சோறை கொண்டாந்து வச்சுறா, நம்ம வாட்டில சாப்பிட்டு நாய் வேலைக்கார வாட்ச்மேன் காவல்ல இருக்கிறோம். ஆனா பிள்ளைங்க பூரா ஃபாரின்ல இருக்காங்க, கையில பூரா மோதிரம் போட்டிருக்கோம், வீட்டுல எல்லாம் இருக்கு, ஆனால் எதுவும் இல்லை. அது அவங்களோட இயக்கம். அப்ப அதை சொல்லுகின்ற போது அதுக்கு அப்படியே தலைப்பு வந்துடும். அதனால வேற எதுவும் பெருசா இல்லாத இது பண்ண, நம்ம மனதில் என்ன படுகிறதோ படுறதை அப்படியே வச்சிருங்க. அருமைங்க. அந்த முதிரா இரவு அந்த பெத்த பெருமாள் மறக்கவே முடியாது. அவருக்கு ஆமா, வந்து தூக்கமே வராது, இரவு பூரா முழிச்சுட்டு இருக்கிற பாரு, அவர் தூக்கமே வராம புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருக்க வந்து எழுதிருப்பீங்க. அந்த சூழல் வந்து அதை கொடுத்துருப்பீங்க. துணிக்கார சாமியை பத்தி சொன்னீங்க. எனக்கு உண்மையிலேயே அந்த கதையை படிச்சோன்னா அவ்வளவு வியப்பா இருந்தது. ஒரு 40 வருஷத்துக்கு அப்படியே என்னை பின்னாடி கொண்டு போயிட்டீங்க. அரிக்கன் லைட்ல நம்ம உட்கார்ந்து படிச்சது, அதுக்கு வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊத்தி அதை வந்து எரிக்கிறது, விவரணைகள்லாம் வந்து அவ்வளவு சிறப்பா வந்து அதுல வந்து நிறைய கொடுத்துருந்தீங்க. அந்த துணி எடுத்து வந்து ஊர் ஊரா விக்கிறவங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த துணி விக்கிற அந்த ஜவுளி வியாபாரி எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில இருந்தாரு, அவரை வந்து ஒரு 40 வருஷம் கழிச்சு வந்து மறுபடியும் அந்த காரோட போய் பார்த்து ராஜேந்திரன் வந்து பதில் சொல்றது மாதிரியான அந்த இதெல்லாம் வந்து உண்மையிலே ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப வியப்பா இருந்தது. ரொம்ப நல்ல கதையா இருந்தது அந்த துணிக்கார சாமிங்கிற அந்த கதை. மனித நேயம் பிளஸ் அந்த சூழல், கிராமத்துல எப்படி இருந்தது, கிழிஞ்ச டவுசரோட இருக்கக்கூடிய பையங்க ஒத்த டவுசரை போட்டுக்கிட்டு, அப்ப அதை வந்து அவர் சொல்றது, இதற்கான சூழல் அதை ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி போய் அதை இப்ப பதிவு பண்ணணும் எப்படி தோணுச்சு? இல்ல இது அப்ப பதிவு பண்ணதுதான். அப்ப பதிவு எழுதி வைக்க வச்சதா? அப்ப பதிவு எழுதி வச்சதா? எழுதி வச்சதை இப்போ புத்தகம் ஆக்கியிருக்கான், அவ்வளவுதான். எழுதுற சூழல் என்னவோ, நம்மளுடைய அந்த முதுகலை படிக்கக்கூடிய ஆண்டு அப்ப 96 98 வரைக்கும் அவங்க வந்துகிட்டே இருந்தாங்க. 2000க்கு பின்னாடிதான் அவங்க மரத்து நின்று போச்சு. அது வரைக்கும் அவங்க வந்துட்டாங்க. 80கள்ல இருந்து 20 ஆண்டுகள் வந்துகிட்டே இருந்தாங்க. பெரிய அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு இங்கனக்குள்ள பறவைய மையமா வச்சுக்கிட்டு இங்கிட்டு சோழவந்தான் வரைக்கும், இங்கிட்ட அலங்காநல்லூர் புதுப்பட்டி வரைக்கும், இளந்தக்குளம் வரைக்கும், இந்த பக்கம் காமாட்சிபுரம், கீழமாத்தூர், மேலமாத்தூர், மேலக்கால் வரைக்கும் ஒரு போவாரு. அவருக்கு பேரு யாருக்கும் தெரியாது. பர்மாக்காரரு துணிக்காரரு. பர்மால இருந்து வந்த ஒருத்தர். அவருக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க. 3 பொம்பளை பிள்ளைங்களும் துணிமணி தைக்கும். அப்ப அவர் 4 பையில துணி அள்ளிட்டு வருவாரு. ஒவ்வொருத்தருக்கும் கொடுப்பாரு. யூனிஃபார்ம் அன்னைக்கு யூனிஃபார்ம்னா புழுவு, காக்கி, வெள்ளை சட்டை. பெருசா இன்னைக்கு மாதிரி கலர் டிசைன்லாம் கிடையாது. ஒரு காக்கி, ஒரு வெள்ளை சட்டை, அவ்வளவுதான். அப்ப எல்லாத்துக்கும் பொருந்தும். அப்படி வச்சு பார்ப்பாரு, டக்குன்னு பட்டன் துணி கிளியிற வரைக்கும் பட்டன் அல்லாது. அதனால பாத்தீங்கன்னா இன்னும் பாத்தீங்கன்னா பலர் அன்றாயிரம் போட்டதுக்கு அவர் தான் காரணம்னு சொல்லுவார். அது ஒரு பெரிய சித்திரகுப்தை பேரேடு மாதிரி வச்சிருப்பாரு. இன்னார் வீட்டு கணக்கு முட்டை, இன்னார் வீட்டு கணக்கு ஒரு லாங் சைஸ் நோட்டு வச்சிருப்பாரு. சொல்லுவாரு, போன வருஷம் நீ வாங்கினது இதுக்கு இந்த நெல்லு கொடுத்து கழிச்சிருக்கிற, இது இன்னும் கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அந்த ராஜேந்திரன் பையன் போய் கேட்ட போது, அது ஒரு நண்பர் தான், அவர் போய் கேட்ட போது அவர் பின்னாடி வந்து ஒரு பெரிய அளவுக்கு வேலைக்கு வந்துட்டு பின்னாடி அவர் இறந்து போயிட்டாரு. அவர் வந்த பிறகு அவரை போய் தேடி பார்க்கும்போது அவரு கண்ணு தெரியாம பொம்பளை பிள்ளை வீட்டுல இருந்தது. அப்புறம் அவர் சொன்னார், துணிக்கார சாமியை போய் பார்த்துட்டு வந்தேனே, அப்படி நம்ம பர்மாக்காரர் அப்படின்னு சொல்லும் போது அது பெரிய தைப்பாக இருந்தது. அவருக்கு கண்ணு தெரியாம போச்சா, அடடா அப்படின்னு ரொம்ப மன வருத்தம். அது எவ்வளவு பேத்துக்கு துணி கொடுத்துருப்பாரு அவரு. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்ப நம்மகிட்ட இருக்க ஒரு பெரிய பலகீனம் அதுதான். ஒருத்தவங்க நம்மளோட வந்து போய்கிட்டே இருப்பாங்க, திருப்பி அவங்க வரல, அவங்க என்னன்னா நம்ம தேடுறதே கிடையாது. அதே மாதிரி பொறி வியாபாரிய பத்தி சொல்லி இருப்பேன். ஒவ்வொரு கருதறுப்புனாவும் பொறி கொண்டாந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அப்படி பொறி கொடுத்துருக்கவர் திடீர்னு கொஞ்ச நாள்ல அவர் வரலன்னா, ஏன் வரல, என்ன ஆச்சு, இருந்தாலும் அது யாரும் தேடுறது இல்லை, அவ்வளவுதான். அப்ப அந்த மனநிலைய மக்கள் மத்தியில் இருக்கும் போது
இவன் படிச்சுட்டு வேலைக்கு வந்த பின்னாடி அவரை போய் பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்க போனவன் அதை பார்த்துட்டு வந்து என்ன சொன்னதுமே நான் நினைச்சிட்டேன், அடடா அவருடைய அந்த நிகழ்வுகள் பூரா நமக்கு தெரியும். அதை அப்படியே கதையாக்கிட்டு அவங்க போயிட்டு வந்ததை அவர் சொன்னதை வச்சு அப்படியே கொடுத்துருக்கிறேன். இந்த கதையை படிச்ச போது இந்த கதையை படிச்ச போது ஒரு 40 வருஷத்திற்கு முந்தைய வாழ்வியல் அப்படியே பதிவு பண்ண ஒரு கதையா வந்து இருந்தது. ஆமா ஆமா அவ்வளவு ஆமா. மகிழ்ச்சி. 1980கள் தான் அது. 1980கள் 81 82 நான் 9ஆம் வகுப்பு படிக்கும் போது. அது வந்து அவ்வளவு அருமையா இருந்தது. உண்மையே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அது மாதிரி அண்மையில வெளிவந்த உங்களுடைய சிறுகதை தொகுப்பு வந்து ஒத்த வார்த்தை. ஆ, அந்த ஒத்த வார்த்தைங்கிற அந்த கதையிலேயே வந்து போடா உன்னால படிக்க வைக்க முடியல அந்த பிள்ளை படிக்கட்டும், உன்னால படிக்க முடியல அந்த பிள்ளை படிக்கட்டும், நமக்கு தாண்டா பெருமைன்னு சொன்னார் அந்த மாமனிதர் என்று முடிகிறது அந்த கதை. அந்த அஞ்சலையை படிக்க வைக்க ஒத்துக்கிட்டது வந்து அவ்வளவு மகிழ்ச்சியா வந்து அவர் வந்து சொல்றதா வந்து அந்த கதை முடியுது. ம், ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ராஜலட்சுமின்னு ஒரு ஆசிரியர் வந்து பேட்டி எடுத்தேன். அப்போ ஆ, வந்து அவங்க வந்து நிறைய ஸ்கூல் பிள்ளைங்க திடீர்னு திருமணம்ங்கிற பேர்ல வந்து அந்த அருமை. படிப்பை விட்டுட்டு போறதை பத்தி ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க. ஆமா இப்ப ஆமா ஆமா. நீங்க வேலைக்கு வந்த புதிதுல இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் அந்த திருமணத்துக்காக பிள்ளைகள் இடையில நிக்கிறது வந்து இன்னைக்கும் தொடருதா, இல்ல பிள்ளைங்க படிக்கட்டும் கல்யாணம் முடிச்சாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு போக்கு இருக்கா? இந்த கதை எழுதுவதற்கான ஒரு சூழலை சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு வரைக்கும் வந்து திருமணம்னா நாங்க கூப்பிட்டு வச்சு, எப்பா பிள்ளை தங்கம்மா 50 கிலோ சொக்க தங்கம் 75% இருக்குது படிக்கட்டும்பா அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் என்றும் இருக்கிறது. நிறைய இடைநிற்றல் கல்லூரிகள்லயும் இருக்குது. அப்படி இடைநிற்றலை கூப்பிட்டு ஆசிரியர்கள், பெண் ஆசிரியர்கள், ஆண் ஆசிரியர்கள் பேச வேண்டியது இருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு வந்து சில மனசுக்குள்ள ஒரு அச்சம் இருக்கிறது. அப்ப அவங்களை கூப்பிட்டு சொல்ல வேண்டியதா இருக்கு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, நாங்க உனக்கு துணையா இருக்கோம்டா அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கள் இன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க கல்லூரிகள்ல. நீங்க பள்ளிகள்லன்னா இதுக்கு மேல இருக்கு, போதும் போதும் இதுக்கு மேல வேண்டாம், பிள்ளைங்களுக்கு என்னத்துக்கு வண்ணாங்கணக்கு பால் கணக்கு எழுத தெரிஞ்சா போதும், சரி போய் வந்தா போதும் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கு. இன்னும் கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அனுப்பாத பிள்ளை எல்லாம் இருக்குது. அப்ப அந்த டீச்சர் படிச்ச சூழலை அவங்க நினைச்சு பாக்குறாங்க. ஏன்னா அவங்க அப்பா எனக்கு வயசாயிடுச்சுமா, அண்ணன் தம்பி 2 பேரும் கல்யாணம் முடிச்சு ஓடி போயிட்டாங்க. இது அவங்க இப்ப தலைமை ஆசிரியரா இருக்கிறாங்க ஈரோட்டு பக்கம். இது அவங்களுடைய கதை. அவங்க அந்த கல்யாணம் முடிக்கும் போது அவங்க மாமனார் ஒரு வார்த்தை, அவங்க வந்து நான் தான் அவங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னலா போன போது அவங்க அந்த கதையை சொன்னாங்க. நாங்கெல்லாம் படிச்சு வர்றதுக்கு எங்க மாமனார் தாங்க காரணம். என் குரங்கு இந்த குரங்கு டாக்டர் பண்ண அவங்க வாங்க போகும்போது நான் தான் எக்ஸ்டர்னலா அவங்கள பாராட்டினேன். ரொம்ப அருமையா பிரசன்ட் பண்ணீங்கம்மா, உங்களுடைய அந்த ஆய்வேடு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி முடிச்சதுமே அவங்க வீட்டுக்காரர் இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்குமான்னு நான் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம், பலருக்கு வந்து வீட்டுக்காரர் தான் என்ன செய்யறாங்க, உதவி செய்வா இருப்பாங்க. அப்பதான் அவங்க சொன்னாங்க, இந்த குரங்கு எங்க சார் எனக்கு பண்ணுச்சு, எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டையா போட்டுக்கிட்டே இருந்துச்சு. 2 கிழமை எங்க அப்பனும் எங்க மாமனார் தான் என்னை படிக்க வச்சாங்க. அதனாலதான் நான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன், ஸ்கூல் டீச்சரா வந்திருக்கிறேன், PhD வரைக்கும் வந்திருக்கிறேன்னா என்னுடைய ஆர்வம், அவங்களுடைய ஒத்துழைப்பு, இது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. யாராவது ஒருத்தர் விடுறா அந்த பிள்ளை படிக்கணும்னு சொல்ல வேண்டியது, ஏன் நம்ம எங்களே வச்சு பேசுங்க. நாங்களே +2 முடிச்சு தங்கச்சியை கட்டி கொடுக்குதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். என் தங்கச்சி ஒத்த காலில் அழுது மல்லு கட்டி படிச்சாலே படிப்ப, நீ காலேஜ் தான் போன, BA-ஓட முடிச்சு கட்டி கொடுத்துருவோம், டீச்சரிங் போன்னு சொன்னோம். கேட்கவே இல்லையே. நீங்க எல்லாம் காலேஜ்ல படிச்சு MA BEd PhD இருப்பீங்க, நான் மட்டும் ஸ்கூல் டீச்சரா போய் ஆயாவா இருக்கவா அப்படின்னு சொல்லிச்சு. அப்ப படிச்ச நம்மளே உள்ள இருக்கு, இது பொய் கிடையாது, உள்ளே இருக்கு. நீங்க மட்டும் காலேஜ் வேலைக்கு போவீங்க, நான் மட்டும் ஸ்கூல்ல வேலை பார்க்கவா, முடியவே முடியாது. நானும் உங்களோட சேர்ந்து MA படிப்பேன், அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி தான் MA படிக்க வந்துச்சு. இது ஏன் சொல்றேன்னா, அது வந்து என்னன்னு எல்லா இடங்களையும் இந்த பெண் பிள்ளைகளை சீக்கிரம் கரை சேர்க்கிறோம்ன்ற ஒரு மனநிலை, அது தந்தையாக இருந்தாலும் சரி, சகோதரனாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும் ஒரு எண்ணம் இருக்கின்ற போது, படிப்பு அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல கட்டி கொடுத்துருவோம் அப்படின்ற அந்த மனநிலை தான் அது. இன்னொன்னு வந்து நம்ம படிக்க வந்ததுனாலதான் இன்னைக்கு வாத்தியாராக முடிஞ்சுச்சு. அதுக்கு இந்த பிள்ளை கிளாஸ் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கிறான், ஸ்கூல்லே அவதான் ஃபர்ஸ்ட். அப்ப ஃபர்ஸ்ட் மார்க் அந்த போர்டுல எழுதியிருப்பாங்க. இப்பயும் அந்த பிள்ளைய இடைநிற்றல் ஆகிவிடக் கூடாது என்பதுல ஒரு ஆசிரியருடைய தனி கவனம் அந்த கதையில பதிவு செஞ்சிருப்பேன். அருமை அருமைங்க, நல்லாவும் சொன்னீங்க, வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து புது வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு, உங்களுடைய சிறுகதை தொகுப்பு. அந்த தொகுப்புல வந்து அந்த புது வாழ்க்கைங்கிற அந்த கதையே பாத்தீங்கன்னா, ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு மதுரை வந்து அவ்வளவு விவரமா எழுதிருக்கீங்க. அதுல என்னென்ன விற்கும், என்னென்ன சொல்லுவாங்க, எப்படி கூவாங்கிறது வரைக்கும் அதுல வந்து அவ்வளவு அருமையா சொல்லியிருக்கிறீங்க. ஆனா உங்களுடைய மற்ற கதைக்கு அந்த கதைக்கு என்ன எனக்கு வித்தியாசம் தோணுச்சுன்னா, மற்ற கதைகள்ல வந்து பல விஷயங்களை வந்து வெளிப்படையா பேசுறீங்க.
இது வந்து ரொம்ப பூடகமா இருக்கக்கூடிய ஒரு கதை மாதிரி எனக்கு தோணுச்சு, அந்த புது வாழ்க்கைங்கிற கதை. இந்த கதையை பத்தி சொல்லுங்களேன். அதுக்கு அது பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்ல பரத்தையர்ன்னு சொல்லுவோம். இங்க அவங்க கால்கேல்னு ஆங்கிலம் சொல்லுவோம். அதை இப்ப அத ஒரு பஸ்ல ஒரு சம்பாஷணை. அந்த ஏற்கனவே அவங்களுக்கு கூட இருந்த ஒருத்தனும், இந்த லேடியும் ஏறி பஸ்ல பேசிக்கிட்டே வர்றாங்க. நான் பின் சீட்ல இருந்து கேட்டுக்கிட்டே வர்றேன். இப்ப இந்த பின் சீட்ல இருந்து கேட்டுக்கிட்டே வரும்போது, அவ அத சொல்லவே வேணாம்னு சொல்றா. தன்னுடைய கடந்த கால வாழ்க்கை வேண்டாம்னு நெனைக்கிறா. அதுக்காக தான் அதுல அந்த கதையில ஒரு 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 பாரா குடுத்திருப்பேன். எத்தன தண்டி சிங்கமும் இந்த மானுட்ட அடிமையாகி போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீட்ல எவ்வளவு பேர் தவம் கிடந்தாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். அப்புறம் என் புருஷன் வந்து இந்த சாக்கடை எனக்கு சந்தனமா பழக்கி விட்டுட்டேன். நானும் பலருடைய வாழ்க்கைய பாழாக்கிட்டேன். இப்ப இந்த ஒண்ணுதான் அதுல குறியுது. ஏன்னா அது நேரடியா நம்ம சொல்ல வேண்டியது. நான் இந்த சாக்கடையை சந்தனம்னு சொல்லிவிட்டேன். எனக்கு இந்த இடத்த காமிச்சு விட்டது என்னுடைய கணவன் தான் என்னை பாழாக்கி விட்டான். அதனால எனக்கு இது வேண்டாம், நான் ஒதுங்கி வந்துட்டேன். பிள்ளைகள் கட்டி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருச்சுன்னு சொல்லி என்ன செஞ்சிராவ ஒரு கண்காணாத ஒரு குக்கிராமத்துல போய் குடியிருக்க போய் இருக்கிறான். அப்படி இருக்கும்போது இந்த பழைய நட்புல ஒருவன் துணையாக இருந்த ஒருவனை பார்க்கும்போது இவங்க 2 பேரும் இந்த பஸ்ல கரெக்டா எங்க ஏறுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து செம்பட்டில ஏறுறாங்க. செம்பட்டில ஏறி தாராபுரத்துல இறங்குறாங்க. இந்த 2க்குமான நிகழ்வ அவங்க முன் சீட்ல உட்காந்துருக்காங்க, நான் பின் சீட்ல உட்காந்துருக்கேன். இப்படி நான் வச்சுட்டு உட்காந்துருக்கேன். அவங்க 2 பேரும் பேசுறாங்க. அப்படியே நான் காதை கேட்டுட்டு அப்படியே வந்து அதை பதிவு செய்றேன். அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி இவங்க ஒரு கால் கேள். ஆனா இன்னைக்கு இது தெரியக்கூடாது, தன் பிள்ளைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதை ஒரே ஒரு பாரால சொல்லியிருப்பேன். அந்த ஒரு பாரா தான் அதுக்கான குறியீடு. இந்த பெண்ணுடைய பழைய வாழ்க்கையை பற்றி சொல்லியிருப்பேன். அதை நேரா ஓப்பனா சொன்னா நல்லா இருக்காது. அதுக்காக தான் அதை குறியீடா சொல்லியிருப்பேன். அவங்க அந்த இதை வெறுக்கிறாங்க. தன்னுடைய அந்த சென்னை வாழ்க்கையை வெறுக்கிறாங்க. வெறுக்கிறாங்கன்னு போது நம்ம ஏன் அதை சொல்லணும்? அதை குறியீடா சொல்லிட்டு போவோமேன்னு சொல்லிட்டேன். அருமைங்க. இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. இருந்தா கூட நேரம் எட்டையாக போகுது. அடுத்த குழு உறுப்பினர்கள் எல்லாம் கேள்வி கேட்பாங்க. இப்ப வந்து உங்கள்கிட்ட வந்து கடைசியா கேட்க வந்து, உங்களுடைய புது வாழ்க்கை அந்த சிறுகதை தொகுப்பு வந்து முழுக்க பாடமா இருக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னா துணிக்கார சாமி, கருவறை போன்ற சிறுகதைகள் வந்து பாட புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு. இப்ப இன்னொரு பாட புத்தகத்துல வந்து இடம்பெறணும், உங்ககிட்ட இருக்க கதையில இந்த கதையை வந்து பாட புத்தகத்துல சேர்க்கலாம் மாதிரி சொன்னா எந்த கதையை சொல்லுவீங்க? உங்களுடைய பாட்டி தொகுப்புகள்ல. கிடைச்சிட்டான்னு சொல்லுவேன். பாட்டி கிடைச்சிட்டான்னு ஒரு கதையை சொல்லுவேன். பாட்டி கிடைச்சிட்டா. ஆமா. அதுக்கடுத்து இன்ப சோகம்னு ஒரு கதையை சொல்லுவேன். இந்த பாட்டி கிடைச்சிட்டான்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாட்டி எப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரடியா வந்து கேட்குறாங்க எனக்கு தர்மம் பண்ணுங்கன்னு. அத வாங்கிட்டு போய் ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஓரத்துல உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. சமைச்சு அத சூடு பண்ணி சாப்பிடுறாங்க. இந்த கிளைய கூட்டி வந்து தான் தெருவுக்குள்ள வச்சு 2 பேரும் சோறு போடுவான். அப்ப அவன் கேட்பான். சுரேஷ் கேட்பான். சுரேஷும் கருப்பியாவும் அவங்க என்னது இந்த மிட்டாய் விக்கிறவங்க. லைன்ல போய் மிட்டாய் விக்கிறவங்க. இந்த சுரேஷ்கிட்ட வந்து கேட்குது. தம்பி நீங்க எனக்கு இத வாங்கி குடுங்கன்னு கேட்கும்போது, உனக்கு யாரு பாட்டி இருக்கானும், எனக்கு யாரும் இல்ல. இந்த பஸ் ஸ்டாண்ட் தான் அங்க தான் நான் சாப்பிட்டு பஸ் ஸ்டாப்ல படுத்துக்குருவேன். ஏன் எங்க வீட்டுக்கு வந்து நீங்க இருந்துக்கன்னு அவன் கூப்பிடுவேன். அப்ப கூப்பிட்ட உடனே அவன் ஒரு வார்த்தை அதுட்ட சொல்லியிருப்பான். அது 2 அது உண்மை. அந்த நம்ம அலங்காநல்லூர் ரோட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரிவுல இருந்து போகக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாப் அது. அப்ப சொல்லுவேன், "பாட்டி நீ என்ன ஜாதி என்னமோ எனக்கு தெரியாது. நான் வந்து இந்த ஜாதி. அதனால என் வீட்ல வந்து நீ சாப்பிட்டுக்குற. எனக்கு வந்து நான் கூட்டு போனா எங்க வீட்ல யாரும் சொல்ல மாட்டாங்க." அப்படின்னு அது கேட்கும்போது அந்த பாட்டி சொல்லுவாங்க, "பிச்சை எடுத்து தின்ற நிலைக்கு வந்தபடி சாதி ஒரு கேடா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொன்னது அது. அத அந்த சுரேஷும், கருப்பியாவும் அப்படியே பதிவு பண்ணி தூக்கி கொண்டு போய் இங்க வந்து சாவடிட்ட வச்சுட்டு அங்க இங்க நம்ம கிராமத்து சாவடி இருக்கும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகம் இருக்கக்கூடிய இதுல அவிங்க கொண்டாந்து வச்சுக்கிறாங்க. 2வது இந்த கருப்பியாவுக்கும் பாட்டி மேல யாரு பாட்டி? அப்பன பெத்த பாட்டி. அவனுக்கு அம்மாவ பெத்த பாட்டி. இந்த 2 பேரும் ரொம்ப வளர்த்துட்டு, அவங்க 2 பேரும் இல்லாத போது இந்த கிழவிய வாடா செத்தா நம்ம தூக்கி போடுவோம்னு 2 பேரும் வண்டியில வச்சு தூக்கிட்டு போய் அவிங்க வச்சிருந்தாங்க. ஒரு 8 வருஷம் வச்சிருந்தாங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிழவி இறந்துச்சு. அந்த கதைய தான் நான் பாட்டி கிடைச்சிட்டான்னு இப்ப மயங்க யாருமே வரல, தேடி வரல. அது பாட்டுல சாப்பிடும் படுக்க அங்க இருந்துச்சு. கடைசி காலத்துல அவங்க ரொம்ப ஜாம் தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டு மொட்டையில அந்த கதைய தான் பாட்டி கிடைச்சிட்டான்னு பதிவு பண்ணியிருப்பேன். அந்த கதை. அதே மாரி இந்த இன்ப சோகம்ன்ற கதை பார்த்தீங்கன்னா, 2 பிள்ளைங்க வீட்ட விட்டு போய் நான் முந்தி, நீ முந்தின்னு சண்டை போட்டு போய் செத்து போயிருவாய்ங்க. அது ஒரு இன்னொன்னு இந்த சொந்தத்துக்குள்ள படிக்க வைக்கிறதுக்கான போட்டி நீங்க நெறைய பார்க்கலாம். என் புள்ள ராயப்பன்பேட்ல படிக்குது, என் புள்ள பட்டிவீரம்பேட்ல படிக்குது, கலெக்டர் வந்துட்டாரு, ஐஏஎஸ் வந்துட்டாரு, வாத்தியார் வந்துட்டாரு, டாக்டர் வந்துட்டாரு. இது 6வதுல இருந்து 8வது வரை படிக்க வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாய்ங்க. இவன் பார்த்தா என்னடா இவங்க தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லி சாப்பிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிருவேன். போங்கடா
நீங்களே சண்டை ஓட்டு கிடக்கிறான்னு சொல்லிட்டு ஓடியே போயிடுவான். வீட்டுக்கே வரமாட்டான். அவன் வீட்டை விட்டு பட்டியலம்பேட்டில இருந்து அப்படியே தூக்கிட்டு போயிடுவான். சீனிவாசன் அது எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தான். சீனிவாசன்றது பால்சாமி சீனியம்மா மகன் 5 பொம்பளை பிள்ளை ஒரு பையன். அந்த பையன் அப்படியே. அதுக்கடுத்து வெள்ளச்சாமி செல்லம்மா அவட 5 பொம்பளை பிள்ளை ஒரு பையன் செல்வம். அவரு போயிட்டு ராயப்பேட்டையில இருந்து நடந்தே வந்துட்டார். இப்ப இந்த கதையை தான் நாங்க பதிவிட. அப்ப ஒரு பையனுக்கு எவ்வளவு தூரம் நம்ம அழுத்தம் கொடுத்தோம்னா அந்த பையன் படிப்பை வெறுக்கிறான் அப்படின்றது இந்த இன்ப சுகம். என்ன நம்ம வீட்டை சொல்ற ஃபர்ஸ்ட் மார்க்கா நான் எப்படி படிச்சுன்னு தெரியுமா? ஒண்ணும் இல்ல. இல்ல நீ என்னத்தையாவது எடுறா போடா அப்படின்னு சொல்லி சில நேரங்கள் நம்ம விட்டுட்டோம்னா சரியா வரும். நம்ம இந்த ரேஸ் குதிரை ஓடுற மாதிரி ஓடியா ஓடியா ஓடியான்னு பிள்ளைகளை துரத்தணும் வச்சுக்கோங்களேன். அவன் ஒரு நேரத்துல நமக்கு வெறுப்பா வந்துடுவான். இந்த இன்ப சோகம்ன்றது அந்த 2 பையங்களும் வேஸ்டா போயிட்டாங்க. அதான் எனக்கு நான் அந்த என்னுடைய அந்த பள்ளி பருவத்துல இருந்து பார்த்தது. அந்த 5 பிள்ளைகளும் பொம்பளை பிள்ளை தான் இருந்து ஒத்த தவமா இருந்து பார்த்த 2 வீட்டுக்காரங்களும் எதிர்த்து வீட்டுக்காரங்க 2 பேரும் ஒரே ஜாதியை சேர்ந்தவர்கள் போட்டி போட்டு படிக்க வச்சு 2 பையனும் வீட்டுக்கு இல்லாம போயிட்டானே. இன்னைக்கு சொந்தங்களுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகளை படிக்க வைக்கிறது எவ்வளவு போட்டி. என் பிள்ளை அப்படி படிக்குது இப்படி படிக்குது என்னத்த படிக்குது. முதல்ல மனிதனா மனித நேயத்தோட இருக்கா நம்ம சொல்லி கொடுக்கறது இல்ல. அதுதான் இன்னைக்கு தேவை. அப்படி சொன்னா அது மாதிரி கதைகளை தான் நம்ம வைக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பெர்சன்டேஜ் தேடிக்கிட்டே இருக்கு. எல்லாத்துலயும் மதிப்பெண் தானே அளவுகோல் இருக்குது. அந்த மாதிரி வரக்கூடிய அந்த கதைகள்லாம் சொன்னா சரி அவனுடைய மனநிலைக்கு புரிஞ்சு படிச்சு இந்த சமூகத்தை புரிந்து கொள்வதற்கு அது துணையா இருக்கும் அப்படின்றதா அது எல்லாம் உள்ளது. சரி ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இது வரைக்கும் ரொம்ப பொறுமையா ரொம்ப அருமையா நன்றி. நான் நிறைய பேசிக்கிட்டே பேசிக்கிட்டே போய்கிட்டு உங்களுக்கு காலத்தை நீங்கள் தான் பாத்துக்கிறோம். இல்ல இல்ல இப்ப வந்து நம்மளுடைய குழுவினுடைய உறுப்பினர்கள் கேள்வி கேட்பாங்க. நன்றி நன்றி நன்றி. தோழர் வினிதா கேள்வி கேட்கிறவங்க கை தூக்கலாம். கேள்வி கேட்கிறவர்கள் கை உயர்த்தலாம். டாக்டர் ரெஜினா சந்திரா அவங்களை அட்மிட் பண்ணுங்க. ரெஜினா நீங்க பேசலாம். ரெஜினா பேசுங்க. கேக்குதா? கேக்குது கேக்குது. வணக்கம். ரொம்ப அருமையான ஒரு நேர்காணல். நேரு சார் வந்து கேட்ட கேள்விகள்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, அவர் வந்து ஒவ்வொரு கேள்வியுமே ஒரு ஆர்வத்தோட அவரு படைப்பாளர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறது அப்படியே ஆர்வமா கேட்கறதுக்காக ஒரு கேள்வியை கேட்கிற மாதிரியே எல்லா கேள்வியும் கேட்டாரு. ரொம்ப இயல்பா இருந்துச்சு. அதாவது 2 பேர் வீடியோ கால்ல பேசிக்கிற மாதிரி அதை நாம வந்து பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி ஒரு ரொம்ப இயல்பான உரையாடலா இருந்தது. ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். அதே மாதிரி படைப்பாளரும் அவர் சொன்ன பதில்கள் எல்லாமே வந்து அதாவது அவருக்கு எவ்வளவு அனுபவம் இருந்திருக்குமோ அது அப்படியே அதுல தெரிஞ்சுது. ஒரு தடுமாற்றமும் இல்லாம ஒவ்வொன்றுத்துக்கும் அப்படியே ஆணித்தரமா ஒரு கருத்தை சொல்ற மாதிரி விளக்கங்கள் பதில்களை சொல்லிட்டு இருந்தாரு. அவரை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க அப்பா வந்து அவரை எப்படி இப்ப நம்ம இந்த குழுவுல நம்ம கொள்கை மாதிரி சொல்ற விஷயங்கள் இருக்குல்ல, டெய்லி படிக்கணும், டெய்லி எழுதணும், எது இருந்தாலும் தோணுனாலும் எழுதி வச்சுக்கோங்க, அது என்னைக்காவது உதவும் அப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது அப்படியே அவங்க அப்பா வந்து அவருக்கு அந்த காலத்துல சொல்லியிருக்காரு. அவரு ரொம்ப டிலிஜென்ட்டா அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்காரு. இப்ப என்னன்னா ஒவ்வொன்னுத்தையும் எடுத்து ஒரு கதையா நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்படிதான் எனக்கு அவர் சொல்லும் போது தோணுச்சு. அது மாதிரி இந்த மாதிரி படிப்படியா யாரு முயற்சி பண்ணாலும் ஒரு பெரிய எழுத்தாளரா ஆகிடலாம் அப்படிங்கிறதுக்கு இவரு முதல் எடுத்துக்காட்டு மாதிரி எனக்கு தோணுச்சு. இவர் வந்து நான் வாழ்க்கையில பார்த்த எல்லாரையுமே கதைக்குள்ள கொண்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதுல என்ன நம்ம கத்துக்கணும்னா உண்மை எல்லாத்தையும் கதைக்குள்ள கொண்டாந்துருப்பேன். எங்க வீட்டுக்காரமா சொல்லுவா அப்படியே இதையும் சேர்த்து அதிக கதைக்குள்ள என்னவா அப்படியே அதுதான் உண்மை. அது என்ன சொல்லி தருதுன்னா நம்ம சுத்தி இருக்கிற விஷயங்களை நம்ம நல்லா கவனிச்சாலே நமக்கு ஒரு 1000 கதைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுதான் அது சொல்லுது. நீங்க வந்து அப்படிதான் எல்லாமே எழுதிட்டீங்க. எனக்கு அதுவும் இப்போ கடைசியா சொன்னீங்க இல்லையா, ஒரு பஸ்ல எப்படி தலையை குனிஞ்சு உட்கார்ந்து 2 பேர் பேசிட்டு வந்ததை நான் கதையா கொண்டு வந்துட்டேன் அப்படின்லாம் சொல்ல, அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எனக்கு உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, நீங்க பார்த்த கேட்ட விஷயங்களை தான் நீங்க கதையா கொண்டு வந்திருக்கீங்க. ஏதாவது ஒரு கதையை வந்து இப்ப ஏதாவது ஒரு சமூக கருத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கதையோட ஒரு
கதாபாத்திரத்தோட இயல்பையோ இல்ல கதையோட முடிவையோ நீங்க மாத்தி எழுதியிருக்கீங்களா? அது முதல் கேள்வி. அஹ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்க எல்லாரையுமே கதையில கொண்டு வரும்போது யார்கிட்டயாவது ஏதாவது மனஸ்தாபமோ இல்ல பிரச்சனையோ வந்திருக்கா அவங்கள அஹ் சரி கதைக்குள்ள கொண்டு வந்ததுக்காக? சரி ரைட் ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இதுல இந்த சாமியில ஒரு கதை இருக்கு. சாமியில இருக்கக்கூடிய கதை பாத்தீங்கன்னா அது என் உறவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொண்ணோட மரணத்திற்கான கதை அந்த கதை. இப்ப நான் அதை என்ன செய்யறேன், கீதாவை சீதான்னு போட்டுறேன். ஏன்னா அவங்க எல்லாம் படிச்சதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இப்ப அந்த ம். பிள்ளையினுடைய வாழ்க்கையை சொல்லிட்டு அதை என்ன செஞ்சுன்னா திடீர்னு ஒரு சின்ன கிராமத்து பஞ்சாயத்து வைக்கிறான். பஞ்சாயத்து வச்சுன்னா அது கேட்டு முடிச்சுட்டு போகுது. போயிட்டு திடீர்னு அது சூசைட் பண்ணிக்குது. இப்ப இத இந்த கேரக்டரை சூசைட் பண்ணதா காமிக்க கூடாது. எனக்கு அது சூசைட் பண்றது எனக்கு அந்த கதையை எழுதி வச்சுட்டு அது முடிப்பு கொடுக்க முடியாம நிக்குது. ஏன்னா மாமனார் மாமியார் எல்லாரும் பாராட்டுறாங்க. இங்க குழந்தை இல்லைன்றது பிரச்சனையாக இருக்குது. இங்க நான் இங்கேயே இருந்துக்கிறேன்னு சொல்லுது. அம்மா என்ன சொல்லுது, அந்த அத்தை அந்த அத்தை என்ன சொல்றது, இன்னும் பயல 2 கட்டி கொடுக்க கல்யாணம் முடிக்க வேண்டியது இருக்கு. நீ வாட்டில இங்க இருந்தீங்கன்னா வாழ வெட்டின்னு பிரச்சனை வரும். போய் இருந்துட்டு வாடின்னு அனுப்பிச்சு விடுறாங்க. போயிட்டு 3 மாசம் அங்க திடீர்னு விடிய காலம் கிளம்பி வருது. வந்ததும் அது கழுதை செத்து போயிருக்கு. இப்ப இதை எப்படி கதையாக்குறது? இது எழுதி நிப்பாட்டியாச்சு. இந்த இறப்பு வரைக்கும் நிக்குது. இந்த இறப்பை எப்படி கொண்டாந்து முடிக்கிறதுன்னு பார்க்கும்போது ரொம்ப நாள் எனக்கு அதை எப்படி முடிக்கிறதுனே தெரியாம இருந்தது. திடீர்னு ஒரு உறவினர்கள் ஒருத்தவங்க போய் ஆக்சிடென்ட்ல இறந்து போறாங்க. உடனே அதை நினைச்சு ஆகா இந்த ஆக்சிடென்ட்டை இதை வச்சிருவோம். ஏன்னா அதை நாண்டுகிட்டான்னு அந்த கேரக்டர் காமிக்க கூடாது. அதை ஆக்சிடென்ட்ல விபத்துல இறந்ததாக காமிச்சிருவோம்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் நான் அப்படி படிப்பேன். இதுதான். ஏன்னா அந்த கேரக்டர் உண்மையில வாழ்ந்து நம்மோட இருந்த ஒண்ணுதான். ஆனா அது என்னது அவங்க இப்ப இறப்பை நம்ம கொஞ்சம் இதுதான் இப்ப அந்த நாண்டுகிட்டது விபத்தா காமிக்கிற ஒண்ணு. இன்னொன்னு சில நீங்க இந்த சமூகம் பற்றி இப்ப கதைகள்ல சொல்றோம்னா அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அதை மையமிட்டு சொல்லிட்டு சில விஷயங்களை நம்ம வாசகனுக்கு விட்டுறது. நீ ஏன் புரிஞ்சுக்க. இப்ப அவர் கேட்டார்ல ஏன் உங்களை நீங்க கால் கேள்னு சொல்லல. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப இதுல பேராசிரியர் இவங்க இணைஞ்சிருக்காங்களான்னு தெரியல. அம்மா வன்னிய பெருமாள் காலேஜுடைய பேராசிரியர் அவங்க தான் சொல்லுவாங்க. என்னுடைய அந்த முதல் தொகுதியெல்லாம் வாசிச்சு பார்த்துட்டு சில இடங்கள்ல நான் இந்த சில கொச்சைகளா சொல்லுகின்ற போது நம்ம ஒரு பேராசிரியர் சாதாரண ஆள் சொல்ற மாதிரி நம்ம அப்பட்டமா சொன்னோம்னா நமக்கான அந்த மரியாதை என்ன இருக்கு. அப்ப சிலதெல்லாம் வெட்டுங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆரம்ப காலத்தை அவங்க திருத்தி கொடுக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி உக்கிட்டோ பதிப்பகம் போடும்போது அந்த அம்மா உமா அவங்க இருக்கிறாங்க. அவங்க இப்பதான் பதிப்பு அவங்க சொல்லுவாங்க, நீ அந்த பெண் பிள்ளைல அந்த ஈயர்கழி மாதிரி இருக்கிறேன் இதெல்லாம் சொல்லும்போது இப்பெல்லாம் நீங்க சமூகத்துல சொல்லக்கூடாது. நீங்க என்னதான் நாவல் சிறுகதையாக இருந்தாலும் நம்ம ஒரு கல்லூரி ஆசிரியராக இருக்கிறீங்க. அதுல இருந்து கொஞ்சம் நீங்க விலக்கித்தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னதுனால சரி நான் சில விஷயங்கள் என்ன செய்யறது அப்படியே மறைச்சுக்கிறது, வாசகத்தை விட்டுறது. ஆனா முடிவை நம்ம மாத்துறது இல்லை. என்ன முடிவு இருக்கு அந்த முடிவு அப்படியே தான். அதுல எந்த முடிவே அந்த ஒரு கதைக்கு தான் எனக்கு முடிவை மாத்துனதாக இருக்கிறது. மற்றபடி நான் முடிவை எங்கேயுமே நான் எந்த முடிவையும் மாத்தல. அனாதையா செத்ததை அனாதையா செத்தேன்னு தான் சொல்லியிருக்கிறேன். அதனால முடிவை நான் வேற எந்த கதைகளுக்கும் நான் மாத்தல. அந்த ஒரு கதைக்கு மட்டும் தான் நான் மாத்தினேன். எனக்கு நினைவு இருக்கு. மேடம் யாரும் சண்டைக்கு வந்தது இல்ல உங்ககிட்ட இந்த மாதிரி யாரும் சண்டைக்கு கதைக்குள்ள? எடுத்து படிச்சு பார்த்துட்டு அதை புரிஞ்சுட்டு சண்டைக்கெல்லாம் வர்றது இல்ல மேடம். ஓகே ஓகே. அதை படிச்சு பார்த்துட்டு ஏதாவது சொல்றேன். எங்க மாமா ஒருத்தர் படிச்சாரு. ஐயா என்ன அப்படியே போட்டிருக்கையா அப்படின்னாரு. இப்ப சரவணன் உள்ள இருக்கிறாரு. அவர் அந்த கதையை படிச்சு பார்த்துட்டு அண்ணே ரொம்ப அருமையா சொல்லியிருக்கேனே என் வீட்டு விஷயத்த நல்லா செய்யினேனாரு. இப்ப ஒருத்தர் ரெட்டக்கடான்னு ஒரு கதை எழுதியிருக்கேன். அது நண்பர் பால்சாமியோட கதை. தம்பிட்டே உன் கதையை தானே இருக்கேன். அண்ணே நான் சொன்னதை கதையை எழுதிட்டேனே சூப்பர்னே அப்படியே வச்சுக்கினேன். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம சொன்னது ஒரு கதையாகி நம்ம ஒரு பாத்திரமா வரும்போது அதை அவங்க சந்தோஷமா தான் ஏத்துக்கிறாங்களே தவிர எனக்கு தெரிஞ்சு யாரும் சண்டை போடுறது நான் பல வச்சிருக்கேப்பா உன்னை இந்த கதையில பேரை போட்டுருக்கேப்பா உன் பேரை இதை போட போறீங்க அண்ணே போட்டுக்கடே அப்படின்னா ரைட் போட்டுருவேன். ஏன்னா நன்றி ஆரம்ப நன்றி. காலங்கள் எழுதும்போது சிலர் பேர் நம்மள ஒரு பாத்திரமா கொண்டு வந்திருக்கிறாங்களோ சந்தோஷம் தான் பட்டிருக்காங்களே தவிர எனக்கு வஞ்ச மாதிரி தெரியல. நீ யாராவது வந்தாதான். நன்றி நன்றி. மேடம். நன்றிகள். மகாதேவன் சார் நீங்க நீங்க கேட்கலாம். பேராசிரியர் மகாதேவன் சார். அவருக்கு அன்வைட் பண்ணுங்க மகாதேவன் சார். மகாதேவன் சார் நீங்க பேசுங்க. வணக்கம். இப்பதாங்க அன்மியூட் ஆச்சு. இது வரைக்கும் ஆகல.
ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஒரு அருமையான ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பாளர். படைப்பாளர் உருவாக்கப்பட்டார் அவங்களோட பெற்றோரால, குறிப்பா தந்தையால அப்படிங்கிறது. எதை வேணாலும் எழுதுங்க எழுதுங்கன்னு சொன்னது இப்போ தமிழ் சமூகத்துக்கு ஒரு பெரிய வரவா இருக்கு இந்த புத்தகம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கணும். இதுல இந்த அவர்கிட்ட ஒரு நல்ல கூர்த்த பார்வை இருக்கு. எழுத சொன்னாலும் கூட அதை எழுதும்போது நடக்கிற நிகழ்வுகள் ஒன்னொன்னே அவர் வந்துட்டு பதிவு பண்ண விதம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. பிறகு இப்ப அதை வந்து ஏதோ ஒரு வகையில முன்ன பின்ன எதையாவது இணைச்சு ஒரு முடிச்சாக்கி ஒரு கதையாக்குற ஒரு லாபகம் அவருக்கு இப்ப வந்திருக்கு. ஆனா அதையெல்லாம் கூர்த்த பார்வையால அவர் எழுதுனது தான் இன்னைக்கு இது இவ்வளவு சிறப்பா படைப்புகள் வர்றதுக்கு காரணமா இருக்கு. இந்த காதல் கோட்டை படம்னு நினைக்கிறேங்க. அந்த கதையில கூட தொடக்கத்துல போடுவாங்கன்னா பேருந்துல போகும்போது கேட்ட கதை அப்படின்னு சொல்லிட்டுங்க. அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு இவர் இதை சொல்லும்போது. இப்ப இது ஏன் இந்த அளவுக்கு நமக்கு பெருமையா இருக்கு அப்படின்னா, இந்த இவருடைய பதிவுகளை எல்லாம் பார்க்கும்போது இந்த ஒரு 20, 30, 40 ஆண்டுகள்ல இந்த தலைமுறைகள் வெகு வேகமாக மாறி இருக்கு. ஆமா எல்லாமே ஆமா வாழ்வியல் முறை, உணவு முறை, பழக்க வழக்கம் எல்லாமே மாறி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில வந்துட்டு இதெல்லாம் நமக்கு நம்மெல்லாம் அதுக்குள்ள நம்மெல்லாம் வர்றோம். அதனால நமக்கு இதையெல்லாம் படிக்கும்போது அடடா அப்படின்னு அதெல்லாம் நினைவு வருது. இந்த மண்ணெண்ணெய் விளக்கு படிக்கிறது, அந்த விளையாட்டுகள், இவர் சொன்ன அந்த பழமொழிகள் இதெல்லாம் நமக்கு இதை நம்ம தான் அனுபவிக்க முடியும். அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் தொடர்பாகுமா, அவங்களுக்கு புரியுமான்னு கூட தெரியலங்க. அதனால இது ஒரு நல்ல ஆவணம்னு இதை சொல்ல முடியுங்க. அதே மாதிரி இன்றைக்கு கூட இன்னும் வேகமா மாறிக்கிட்டு இருக்கோம். இப்ப நடக்கிற நிகழ்வுகளை பதிவு செய்யக்கூடியது கூட இன்னொரு 20, 30 ஆண்டுகள்ல பெரிய பதிவா இருக்கும், நம்ம ஆவணமா நம்பலாம் அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. எனக்கு வந்து ஐயாட்டு கேட்க வேண்டியது, பழசையும் பாக்குறீங்க புதுசையும் பாக்குறீங்க, அதை பற்றி உங்களுடைய கருத்து. பழசு என்பது நம்ம அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கைய நம்ம பழச கொண்டு வர புதுசு மீது சில வெறுப்புகளை தான் நம்ம ஏத்திக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு உள்ள சூழல்ல வந்து இந்த புதுசுகளை நம்மளை ஏத்துக்கிற முடியாம அப்படி இதுக்குமா அப்படியே சரி வேற வழி இல்லாம நகட்டிட்டு போற மாதிரியான சூழலை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது சொன்னோம்னா பசங்களே சொல்லுவாங்க, உங்க காலம் வேற, உங்க அப்பா வேற, நீங்க வாழ்ந்த சூழல் வேற. இது வீட்டுல மட்டும் இல்ல, காலேஜ்லயும் பசங்க சொல்றாங்க. ஏதாவது சொன்னோம்னா, ஐயா கொஞ்சம் நிப்பாட்டுங்கய்யா, ரொம்ப சொல்லாதீங்கன்றான். இப்ப நமக்கு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம நம்ம மனதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வேதனைகள், அது ஒரு இன்ப நிகழ்வுகள், துன்பங்கள் எல்லாமே வந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த பழச பதிவு செய்யறோம். புதுசையே இப்ப இருக்கக்கூடிய இவங்க வட்டத்துல இருக்கிறதையும் நம்ம இனிமேல் பதிவு செய்ய ஆரம்பிக்கணும். ஏன்னா இவர்களிடமிருந்து நாம கொஞ்சம் வெளியே நிக்கிறோம். இப்படி வெளியே நிற்கும் போது அந்த புதுசுகளையும் எடுத்து இந்த மாதிரி கொடுக்கணும். இனிமே அதை கொடுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கணும். ஏன்னா பழசுதான் நம்மளை தாளாட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம உயிர்ப்போட இருக்கிறதுக்கு அந்த பழசு. புதுசு வேற வழி இல்ல, இதை கடந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அது எல்லாமே எல்லா இடங்கள்லையும் அந்த வாழ்வியலை இன்பமாக வாழ்ந்து அனுபவித்தவர்கள் அந்த நினைவுல ஏக்கத்திலே அந்த பழமையில இருந்துகிட்டே இருக்கிறாங்க. புதுசு வரும்போது அது வேற வழி இல்லாம எப்படி இந்த புது வெள்ளம் வருகின்ற போது பழைய தண்ணி கடந்துகிட்டு புது வெள்ளம் வருகின்ற போது நுங்கு நுரையமா அடிச்சு தள்ளிட்டு போகும்போது, இவங்க புதுசா வர்றவங்க நம்முடைய நினைவுகளை அடிச்சு தள்ளிட்டு போக முடியாது. ஆனால் அவர்களிடம் இருந்து நாம் எதையாவது எடுத்து அதை கொஞ்சம் கொடுக்கறதுக்கு இனிமே முயற்சி பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு காலம் நவீன யுகத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். அப்படி நவீன யுகத்துக்குள்ள வரும்போது இல்லைன்னா நம்ம என்ன செய்யலாம், பழமைவாதின்னு கீழே எழுதிடலாம். அப்ப பழமைவாதி எல்லாமே புதுசுக்குள்ளே நம்ம சில விஷயங்களை சொல்ல வரணும். ஆனா இது வரைக்கும் அடிச்ச வட்டம் எல்லாம் பழசுக்குள்ளேயே தான் வட்டம் அடிச்சிருக்கு. இனி நவீனத்துக்குள்ள வரணும். ஐயா நன்றி, அருமை. சிறுதேவி மேடம் கை வைத்திருக்காங்க. ஸ்ரீதேவி மேடம் நீங்க பேசலாம். அட்மிட் பண்ணுங்க. வணக்கம். ரொம்ப நல்லா இருந்தது. வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். நீங்க உங்க தந்தை உங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்த மாதிரி நீங்க வந்து உங்க அடுத்த தலைமுறைக்கு நீங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்களா? அவர்கள் எப்படி வந்துட்டு இருக்காங்க? நீங்க கல்லூரியில இருக்கனால அவங்களுக்கு வந்து இது மாதிரி பயிற்சி கொடுத்துட்டு இருக்கீங்களா? அதை பத்தி இதை வச்சு சொல்ல முடியுமாங்க? இல்ல இப்ப நம்ம மாணவர்களை எழுத சொல்றோம். அவங்க இப்ப எடுத்த உடனே அவன் எழுதுறது காதல தான் கொண்டு வந்து நிப்பாட்டான். நான் இப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல 2, 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பையன் வந்துகிட்டே இருந்தார், எழுதிக்கிட்டே இருந்தார். இப்ப போன ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு 2, 3 பிள்ளைங்க எழுதிட்டே வராங்க.
அவங்களுக்கு அந்த மைய கரு வந்து காதல், புதிய சந்திப்பு இப்படித்தான் வருதே தவிர நமக்கு அது கிராமத்து பிள்ளையாக இருந்தாலும் சரி, நகரத்து பிள்ளையாக இருந்தாலும் லவக்குன்னு அதுக்கு ஓடி போய் வைக்கிறது காதலுக்குள்ளதான் நிக்குது. டேய் அம்மா இது இப்படி சொல்லக்கூடாதா, இதை மாத்திர இல்ல அப்படிங்களாயா அப்படின்னு எழுதுங்க. ஒரு 3-4 பிள்ளைங்க எழுதிக்கிட்டே வர்றாங்க. இப்ப கூட ஒரு போட்டிக்கு அனுப்புறதுக்காக நான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எழுதுறாங்க. லவக்குன்னு அந்த நவீனத்துக்குள்ள நிற்கும் போது அவங்களுக்கு அந்த இன்றைய இந்த சினிமா நோக்கத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்களா தான் இருக்கே தவிர அவங்க அந்த நம்ம ஊர் சார்ந்து மண் சார்ந்து அது சிந்திக்கிறல. லவக்குன்னு அவங்க எழுதி கொடுக்குற முதல் கதையே காதலா தான் இருக்குது. என்ன நம்ம காதல் எழுதி கொடுத்துருக்க ஐயா, அது எனக்கு வந்த காதல் இல்லையா, இன்னும் 2 பேத்துக்கு வந்த காதலியா இருந்ததுனாங்க. நம்ம இதுல காதலே கண்டுபிடிக்க முடியாது. அன்னைக்கு ஐ லவ் யூ சொன்னா மொண்டிக்கால் போட்டு அடிக்க வச்சு நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போனா போய் மாட்டை வந்து வேக்காடு போடான்னு சொன்ன காலம். லவ்வா ஐயோ தப்பு கெட்ட வார்த்தைன்னு சொல்லி விரட்டி விட்ட காலத்துல நம்ம இருந்துட்டு இப்ப இந்த பிள்ளைங்க அதை சர்வசாதாரணமா வந்து கவிதை எழுதினாலும் அது காதல் கவிதை தான் கொண்டு வந்து காமிக்கிறான். கதை எழுதினாலும் அது காதலா தான் கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிறான். பஸ்ல 2 பேரும் சந்திச்சு தான் கொண்டு வந்து நிப்பாட்டுறான். இல்ல பஸ் ஸ்டாப்ல 2 சந்திச்சு தான் இருந்தான். திடீர்னு ஒருத்தர் அப்ப அவன் எழுத வரும்போதே அவனுக்கு அதுதான் தெரியும். இப்ப நம்ம அப்ப வந்து அவன் என்ன இன்னும் கொஞ்சம் வாசிக்கணும்டா, டே நீ கொஞ்சம் பழைய கதைகளை எடுத்து ஆசிரியர்களை வாசிப்பா, வாசினா உனக்கு அது வரும்டா அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஆனா என்ன தோணுனாலும் உனக்கு எழுது, அது மட்டும் நான் மறுக்கவே மாட்டேன். என்ன தோணாலும் சரி, தப்பு ரைட்டு எதையும் பத்தி கவலைப்படாத, யாரும் உன்னை குறை சொல்லுவாங்கன்னு நினைக்காத, எழுது. நீ எழுத எழுத உனக்கு தெளிவு வரும். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் சொன்ன மாதிரி நீ எழுது. எழுத எழுத வருகின்ற போது உன்னுடைய அந்த எழுத்து நடை மாறுபடும். பயப்படாத எழுது, அது மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு கேள்வி, இப்ப நீங்க மத்தவங்க வாழ்க்கை நிகழ்வுகளை எழுதுறப்ப உங்களுக்கு வந்து அது மத்தவங்க வாழ்க்கைக்குள்ள போய் நம்ம எடுக்கிறோமே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வருமா, இல்ல நல்லதை சொல்றோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வருமா? இல்ல நம்ம இப்ப சொல்றதெல்லாம் மத்தவங்களுடைய தவறான பழக்கங்களையோ அல்லது எடுத்து வந்து நம்ம அதை சொல்றது இல்ல. இப்ப இத சொல்றதுனால எந்த தப்பும் இல்லை. அடுத்தவங்களோட அந்தரங்கத்துக்குள்ள போகல. அந்த வாழ்வியலுக்குள் நாம் பார்க்கக்கூடிய அனுபவங்களை அதுல நாமும் ஒரு உற்று நோக்காளராக, ஒரு பங்களிப்பாளராக இருந்து பங்கு பெறுகின்ற போது, அந்த பங்கு பெறுதலின் அடிப்படையிலே நாம் அதை எடுத்துக்கிட்டு வர்றோம். அது நீங்க சொல்ற மாதிரி அவங்களுடைய அந்தரங்கங்களுக்குள்ளேயோ இதுக்குள்ளே நம்ம போகல. ஒரு சமூக நிகழ்வுகளுக்குள்ள இருக்கக்கூடியதை நாமும் ஒரு உற்று நோக்காளராக, ஒரு பார்வையாளராக இருந்து நாமும் அதை அனுபவிக்கிறோம். அப்படி அனுபவிக்கின்ற போது அதை நம்ம எடுத்து வர்றோம். அவங்களுடைய அகத்துக்குள்ள நம்ம போகல. நீங்க கேட்ட கேள்விக்கு சொல்றேன். ஒரு தனி மனித அகத்துக்குள்ள நம்ம போக முடியாது. ஆனா அந்த வாழ்வியல்னு இருக்கு பாத்தீங்களா, பொது வாழ்வியல், பொது நீரோடை, பொது பண்பாடு, பொது கலாச்சாரம், அந்த நிகழ்வுகளை மட்டும்தான் நம்ம எடுத்துட்டு போறோமே தவிர அவங்களுக்குள்ள ரொம்ப உள்ள போய் எடுக்கிறது. ரொம்ப நன்றிங்க ஐயா. அது ஐயா நேரு ஐயா வந்து சொல்றப்பே கதைகள் சொல்றப்பே ரொம்ப நல்லா இருந்தது. அது நீங்க அதை ஒவ்வொருத்தையும் விளக்கமா விரிவா சொல்றப்ப இன்னும் இன்னும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வருது. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா, நன்றி. நன்றிங்க. குமரேசன் ஐயா, நீங்க கேட்டா நம்ம டைம் ஆகுது, நம்ம க்ளோஸ் பண்ணலாம். வேற யாரும்? வணக்கம். நல்லா மறுபடியும் ஐயா வணக்கம். வணக்கம். ஒரு மாலை பொழுது இன்னைக்கு அமைந்தது. கொஞ்சம் இதுவரைக்கும் நம்ம சந்தித்ததுல ஒன்றும் மாறுபட்ட ஒரு படைப்பாளியை இன்னைக்கு நமக்கு அறிமுகப்படுத்திருக்கீங்க. குறிப்பா நேரு தன்னுடைய கேள்விகள் மூலமாகவும் கூடுதலாக அவரை பற்றிய அவருடைய படைப்புகள் பற்றிய சிந்தனைகளை தெரிந்து கொள்வதற்கு வழி செஞ்சார். இன்னும் சொல்ல போனா அதாவது அது இப்போ இவர் வந்து எனக்கு நீண்ட காலமாகவே எனக்கு நண்பர் தான். ஆனால் இவர் ஒரு சிறந்த படைப்பாளிங்கிறத அண்மையில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னதும் சரி. அதுபோல் ஒரு கதையை குறிப்பிட்டு அதை படித்ததுக்கு அப்புறம் தான் ஏன் இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் சந்திச்சதை எழுதக்கூடாதுங்கிற எண்ணம் எனக்கு ஏற்பட்டுச்சு. அப்படி இது வந்து ஒரு நேர்காணலாளரின் நேர்மை. நான் இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றதுக்கு ஒரு ஏதாவது தவறாக அடிச்சுக்குவாங்களோன்னு நினைக்கல. அதுபோல நான் இனிமேல் தான் எழுதணும் அப்படிங்கிற கட்டத்தில் தான் இருக்கிறேன்னு சொல்லிக்கிறதுக்கும் ஒரு மன துணிவு வேணும். பெரியார்கிட்டருந்து வந்தாலும் நீங்கள் உங்கள்கிட்ட அந்த துணிவு சொல்லணுமா என்ன? அதனால அது மிக சரியாக இருந்தது. பாராட்டுகள். அப்புறம் நம்ம படைப்பாளியை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு மாறுபட்ட சிந்தனைகள் இங்கே பகிர்ந்து கொண்டீர்கள். அதாவது பஸ்ஸில் போகிறப்பையும் சரி, டீ கடையில், அது மாதிரி கல்யாண வீட்டில், ஏன் சாவு வீட்டில் கூட
அங்கெல்லாம் வந்து நம்ம போனோமா வந்தோமா கலந்துக்கிட்டோமா திரும்பி வந்தோமான்னு இல்லாம உற்று கவனித்தல்னு ஒண்ணு இருக்குல்ல. அங்க வருகிற மனிதர்களை, அங்க பேச்சுகளை எல்லாம் ஏதோ அதெல்லாம் கேட்டு உள்வாங்கிட்டு அதை எப்படி கதையாக்கியிருக்கீங்க அப்படிங்கிறது எப்படி நாமும் வந்து எழுத துடிக்கிறவர்கள் மட்டுமல்ல, வாழ விரும்புகிறவர்கள் கூட, சக மனிதரோடு சேர்ந்து வாழ விரும்புகிறவர்கள் கூட அவங்க பெரிய கதாசிரியராக வரணுங்கிறது இல்லை. இந்த உலகத்துல பொருத்தமானவராக வாழணும்னா கூட சக மனிதர்களை தெரிந்து கொள்ள வேண்டும்ல. அத ஒருவேளை அப்படி தெரிந்து கொள்ளாதவர்களை கூட தெரிந்து கொள்ள தூண்டுவதாக உங்களுடைய கதைகளை அமைத்திருக்கிறீர்கள் என்பதை இன்று உரையாடல் மூலமாக தெரிந்து கொள்ள முடிந்தது. அது ஒரு முக்கியமான சிறப்பு. இப்ப ஒரு அது மாதிரி நம்ம ரஜினா அவர்கள் கேட்ட கேள்விக்கு கிட்டத்தட்ட ஒரு கதை பயிற்சியே கொடுத்தீங்க. ஐயோ ஒரு பயிற்சி முகாம் மாதிரி அமைச்சிட்டீங்க. நல்ல ஐயோ இந்த முகாமில் புதிதாக எழுதணுங்கிற ஆர்வத்தோடு இருக்கிறவர்களுக்கு இதெல்லாம் ஒரு வழிகாட்டலாக இருக்குங்கிறதுல ஐயப்பாடே கிடையாது. இப்ப என்னுடைய கேள்விகளுக்கு போறேன். முதல் கேள்வி, இப்ப நீங்க சொன்னீங்க, நான் வந்து தொடக்கத்துல கொஞ்சம் சரியா கவனிக்கலையா என்னன்னு தெரியல. அதாவது நீங்க சொன்னீங்க இல்லையா, உங்களுடைய தந்தையார் எப்படி உங்களை வளர்த்து விட்டாருங்கிறதெல்லாம் சொன்னீங்க. அந்த அந்த எல்லாருமே சொன்னாங்க. அதனால என்ன மீண்டும் அது பேச விரும்பல. மாறாக நீங்க சொன்னீங்க உங்க தந்தையார் வந்து அப்படி இருந்தாரு, நான் வந்து சைவ சித்தாந்தத்துக்கு வந்தேன், என்னுடைய தம்பியோ அல்லது தங்கையோ யாரோ சொன்னீங்க, அவங்க வந்து வைணவத்துக்கு போனாங்க, அப்புறம் இன்னொரு தம்பி வேற ஒரு இதுக்கு போனாருன்னு ஏதோ சொன்னீங்க. இந்த இப்படி மாறி மாறி நாங்கள் ஆளுக்கு ஒரு பக்கம் வந்துட்டோம்னு சொன்னீங்க. தந்தையாருடைய கோட்பாடு என்னவாக இருந்துச்சு அது தெரிஞ்சுக்கோ. ஏன்னா அதுலேருந்து விலகி வந்தோன்னு சொன்னீங்க இல்லையா, ஏன்னா அவர் மில் தொழிலாளியாகவும் இருந்தாருன்னு சொன்னீங்க. ஸோ அவருடைய கோட்பாடு என்னவாக இருந்ததுன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஒன்று ஐயா குறிச்சிக்கிறீங்களா அல்லது ஒவ்வொரு கேள்விக்காக பதில் சொல்றீங்களா? நீங்க சொல்லுங்க, நான் உள்வாங்கிட்டீங்க. சரி. அடுத்து இப்ப இங்கே நீங்க நேரு அவர்கள் கேட்ட கேள்வி, அவர்கள் மேற்கோள் காட்டிய கதைகளும் சரி, அந்த கதைகள் சார்ந்து நீங்கள் கொடுத்த விளக்கங்களும் சரி, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அடிப்படையில மனித யதார்த்தங்கள், சமூக வாழ்க்கையினுடைய மனித குணங்கள் இப்படியாகத்தான் வருகிறது. அந்த குறிப்பா தனி மனித குணங்கள் பற்றி சிறப்பா எல்லாம் வந்திருக்கு. இதை தாண்டி இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, நான் வந்து சைவ சித்தாந்தத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, உங்களுடைய படைப்புகளில் உங்களுடைய அந்த சித்தாந்தம் எந்த வகையிலாவது வெளிப்படுகிறதா, வெளிப்படுத்த வேண்டியிருக்கிறீர்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். மூன்றாவது கேள்வி, இப்போ ஏன்னா இந்த இதை சார்ந்த கேள்வி, ரெண்டாவது கேள்வியோட ஒட்டி வர்ற கேள்விதான். இப்போ சமூக நிலைமைகளை பற்றி எழுதுகிற போது இன்னைக்கு மதுரையுடைய நிலவரம் கலவரமாகி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் அதை நீங்கள் எந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்கிறீர்கள்? அதுவும் தியாகராசர் கல்லூரி இருக்கிற அந்த குன்றத்துக்குல தான் அவ்வளவு கொடூர குற்றங்களும் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன என்னுடைய கருத்து. அந்த சூழல்ல அதை உடனே நீங்க எழுதணுங்கிறதுனால அதை உள்வாங்குறீர்களா? இதையெல்லாம் ஒரு படைப்பின் மூலமாக கொண்டு வரணுங்கிற எண்ணம் உங்களுக்கு ஏற்படுகிறதான்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அப்புறம் இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்க உங்கள் ஒரு கேள்விக்கு, படித்து விட்டு யாராவது கோவப்பட்டிருக்கிறாங்களா அல்லது வருத்தப்பட்டிருக்கிறாங்களான்னு கேட்டபோது இல்லை எல்லாரும் சந்தோஷப்பட்டிருக்காங்கன்னு ரெண்டு முறை சொன்னீங்க. முதல்ல ஒரு கேள்விக்கும் நேரு அவர்கள் கேட்ட கேள்விக்கும் அதே மாதிரி சொன்னீங்க. இப்போ ரஜினாவோ அல்லது ஸ்ரீதேவி கேட்ட கேள்விக்கும் அந்த மாதிரி சொன்னீங்க, அதான் சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஒருவேளை நான் இப்படி ஒரு வைக்கிறேன், நீங்க ஒரு படைப்பாளிங்கிறதுனால இந்த கேள்வியை கேள்வியாக மட்டும் எடுத்துக்கொள்வீர்கள்ங்கிற புரிதலோடு நான் வைக்கிறேன். அதாவது ஒருவேளை நீங்கள் சந்தித்த நீங்கள் பழகி கொண்டிருக்கிற நண்பர்கள், உறவினர்கள் அல்லது இவர்களெல்லாம் நீங்க ஒரு விமர்சன கண்ணோட்டத்தோட அவருடைய செயல்களை விமர்சிக்கிற அந்த இடத்துல வச்சு அந்த கதாபாத்திரங்களை உருவாக்கி இருந்தால் இந்த சந்தோஷம் வெளிப்பட்டிருக்குமா? அல்ல அந்த மாதிரி வேற ஏதாவது கேரக்டரை மாத்திருக்கீங்களா? அவங்க தான் தெரிஞ்சுக்காத அளவுக்கு அப்படிதான் செஞ்சிருக்கீங்களா? அதை தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அப்புறம் கடைசி கேள்வி, மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள், அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார்கள் சொன்னீங்க. உங்களுடைய கதைகளை படித்து அந்த கதாபாத்திரமாக தான் இருப்பதை பார்த்து அல்லது அந்த கதையில் வரும் மற்ற கதாபாத்திரங்களுடைய அனுபவங்களை வைத்து தன்னை மாற்றி கொண்டதாக, தன்னுடைய இயல்பை அது வரைக்கும் இருந்த தன்னுடைய பழக்கத்தை
மாற்றிக்கொண்டதாக யாராவது உங்கள்ட்ட சொல்லி, ஏன்னா அது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். அப்படி யாராவது வெளிப்படுத்தி இருக்கிறாங்களா? இவ்வளவுதாங்க என்னுடைய கேள்விகள். ரொம்ப அதாவது அருமை அருமை. ரொம்ப உரைக்காக ஒரு 5-6 கேள்விகளை தொடர்ச்சியா கேட்டிருக்கீங்க. நான் இதை சொல்லி வர்றேன். எங்க அப்பா வந்து நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், தீக்காக்காருன்னு சொல்லிட்டேன். கடவுள் மறுப்பாளர். அவர் கடைசி வரைக்கும் அப்படியே இருந்துட்டு நாங்க வந்து சார்ந்ததன் வண்ணமா வந்துட்டோம். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நேர ஐயாட்டு சொல்லிட்டேன். ஏன்னா அவர் இருக்க வரைக்கும் விபூதியே பூச மாட்டாரு. அவர் 60 வயசு வரைக்கும் அப்படியே இருந்துட்டு போயிட்டாரு. நாங்க என்ன எங்களுடைய கல்வி சூழல், எங்க பழக்க வழக்கம் தியாகராசர் கல்லூரி மண்ணில் அப்படியே சேர்ந்து போயிட்டோம். அதனால நான் அதை அப்படியே நான் போயிட்டேன். அது வந்து நான் பெருசா சொல்லிக்கலாம். நம்பர் 1. 2வது, நான் அந்த சித்தாந்தத்தை கொண்டு வந்து இங்க நான் உள்ள வைக்கல. அந்த சித்தாந்தங்களை வந்து நான் உள்ள வைக்கல. அதை நான் அப்படி காட்டவும் இல்லை. நான் இந்த நடப்பியல் யதார்த்தங்களை தான் நான் பதிவு செஞ்சிருக்கேன். இதான் சைவ சித்தாந்தத்தை கொண்டு வந்து நான் இங்க உள்ள அப்ளை பண்ணவே இல்லை. இதுல உங்களுக்கு 2 இதுக்கு சொல்லிட்டேன். 3வது பாத்தீங்கன்னா, நீங்க வந்து எல்லாத்தையும் அவங்களுடைய குணாம்சங்களை சொல்லுகின்ற போது நீங்க நேரடியா சொல்லிட்டு போயிருக்கீங்க. எங்கேயும் விமர்சன கண்ணோட்டத்துல நீங்க சொல்லல, அதனால அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு. இப்ப எங்கேயுமே ஒரு மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய பிழைகளை நம்ம சுட்டி காட்டாம அந்த கேரக்டர் கொண்டு போக முடியாது. இப்ப நான் பேர சொல்லாமலே ஒரு கேரக்டர் சொல்றேன். அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா பெரிய கஞ்ச பிசினாரியான்னு ஊரே சொல்லுவாங்க. அவர் அந்த கேரக்டர் கஞ்ச பிசினாரியா படிக்கிறது. அப்ப அவர் படிக்கும் போது அவர் அதை என்ன செய்வாரு, பரவாயில்ல நம்ம அப்படியே தானே சொல்லியிருக்காரு, என்ன இருக்கு. இப்ப நல்லா இருக்கிறத சொல்றதை காட்டிலையும் அது விமர்சனமா தான் நம்ம அதை பதிவு பண்றோம். அப்ப அந்த இன்னொரு கேரக்டர் அதே மாதிரி ராஜான்னு ஒரு கேரக்டரை நான் விமர்சனமா தான் பதிவு பண்ணியிருக்கேன். யார்கிட்ட போனாலும் தன்னுடைய கழிவிறக்கத்தை சொல்லி அவங்க மூலமா நன்மை பெறுறது, அதை அப்படியே தான் படைச்சிருக்கிறேன். அப்ப அவங்களுக்கு அது குத்து மனதுக்குள்ள வருத்தமா தான் இருக்கு. அதை வந்து நம்ம வருத்தப்படுறது இல்லை. அவங்களுக்கு அது படிக்கும்போது தெரியுது நம்மளைத்தான் சொல்றா அப்படின்னு. அப்ப அதை பத்தி நம்ம வருத்தப்படுறதில்ல. இயல்பா உள்ளதை இயல்பா சொல்றது, குறையா இருக்கிற இடத்துல குறையா சொல்றது, அந்த இடத்துல எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்றதே இல்லை. ஏன்னா கருப்பா இருக்கணும் வெள்ளச்சாமின்னு சொல்லியா வெள்ளச்சாமிய கருப்பு சாமின்னு சொல்றதே இல்லை. கஞ்சன்னா அடுத்தவனுடைய உழைப்பை சுரன்றவனா, அடுத்தவனுடைய உழைப்பை சுரன்றவன் தான். நீ அடுத்தவனை ஏமாத்துறனா ஏமாத்துற, இதைத்தான் நம்ம பதிவு பண்ணிருக்கோம். அந்த நேரம் சங்கடப்படுவேன், ஆனா நம்ம நேரம் சொல்ல மாட்டேன், ஏதாவது கூட 2 வை வேண்டான்னு சொல்லிட்டு. அப்ப இந்த இயல்பா என்ன இருக்குதோ அதான் சொல்ல தவிர முகஸ்துதிக்காக பெருமைக்காக சொல்லல. நான் எழுதியிருக்க அந்த பாத்திரங்கள் எல்லாத்தையுமே குறைவுடைய பாத்திரம்னா குறைவுடைய பாத்திரம் தான். நீ என்னை வேணா என்னன்னாலும் சொல்லிட்டு போ அப்படின்னு இந்த காம்ப்ரமைஸ்ல இருக்கக்கூடிய ஆளு. அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா, இத படிச்சுட்டு நான் இப்படி மாறி இருக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு யாரும் என்கிட்ட வந்து சொல்லல. ஏன்னா நான் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த முன்னாடி அந்த பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்திலிருந்து நிறைய பிள்ளைங்க அந்த ஆய்வு படிச்சுட்டு ஏதாவது கேள்வி கேட்பாங்க. அப்பப்ப இந்த கேரக்டர் ஏன் இப்படி முடிவு கொடுத்தீங்க, இந்த துயினாஸ்ரீயை ஏன் இப்படி அனாமத்தா விட்டீங்க, இந்த கோவிந்தனை ஏன் சாக விட்டீங்கன்னு. அது இயல்பா செத்தவங்களா இயல்பா சாகத்தாமா வைக்க முடியும், அதை எதுக்கு நான் மாத்தி சொல்லணும். அப்புறம் ஏன் துயினாஸ்ரீயை கடைசியில் இப்ப நிப்பாட்டிட்டீங்களே அப்படின்னு அந்த மாணவர்களுக்கான அந்த அணுகுமுறையில அவங்க கேள்வி கேட்பாங்க. அப்ப நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், ஏமா இது இந்த கேரக்டர் இப்படித்தாமா இருந்துச்சு, அதை நான் மாத்த விரும்பலாமா, அப்ப ஏன் அந்த அம்மாவை நீங்க இப்படி நிப்பாட்டிட்டீங்க அப்படின்பாங்க. அதுல ஒரு பொண்ணு எனக்கு கேட்ட கேள்வி ரொம்ப இதா இருக்கும். எல்லா யாரும் கேட்டிருப்பாங்க, புலிதான் மானை அடிக்கும்னு சொல்லி, நீங்க ஏன் மான் புலி அடிச்சதுன்னு சொல்லியிருக்கீங்கன்னு. அந்த துயினாஸ்ரீன்ற கதையை படிச்சு அந்த பொண்ணு கேட்டது. நான் சொன்னேன், இல்லம்மா அந்த பொம்பளை பிள்ளை வந்து ஒத்த பிள்ளையா பணக்கார வீடு பிள்ளையா வளர்ந்த பிள்ளை. அப்ப அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது இன்னொரு ஆம்பளையால காமிச்சு இவன் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லி ஒரு அப்ராணி பிள்ளை கட்டி வச்சு வீட்டோட கூட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா அந்த பிள்ளை ஊரெல்லாம் சொல்லுது, அந்த ஊருக்கெல்லாம் சொல்லிட்டாங்க இவன் தான் மாப்பிள்ளை. அதாவது இன்னொரு மாப்பிள்ளையை காமிச்சு இன்னொரு மாப்பிள்ளையை கட்டி வைக்கிறது. இவன் தான் இவன் கூட இருந்து குடும்பம் நடத்துறதுக்கு சரியான ஆள் சொல்லி கட்டி வைக்கிறது. ஆனா வந்து வாழ்கின்ற போது ஊரெல்லாம் இந்த மாப்பிள்ளை தான் நீ பார்த்து நீ மாத்தி பார்த்துன்னா அவன் அப்படியே இருப்பான். அந்த டென்ஷன்லயே ஓடிக்கிறப்பா. இருந்தாலும் வீட்டுல பெரிய பணக்கார சொத்து பத்து எல்லாமே இருக்கும். இப்ப அவன் ஒரு வேலைக்காரன் மாதிரி தான் இருப்பான். பேர் தான் சுதந்திரமே தவிர அவனுக்கு சுதந்திரமே இருக்காது. இப்ப இந்த கேரக்டர் ஒரு குறிப்பிட்ட டயத்துல போய் தூக்கு போட்டு போயிடுவான். அப்ப இப்ப இந்த 3 குழந்தை எப்படி பிறந்துச்சு அப்படின்னு சந்தேகம். அதுக்கு தான் சொல்லுவேன், இது என்னது இந்த மான் அந்த புலியை அடித்தது அப்படின்னு சொல்லியிருப்பேன். என்னைக்குமே மான் வந்து இப்ப இவன் வந்து புலி மாதிரி இருக்கிறான், மான் மாதிரி ஆண்டு இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும், தம்பி உனக்கு பின்னாடி வாரிசு இல்லடா தம்பி, உனக்கு யாரும் கல்யாணம் எடுத்து நடத்துனா இவன் கூட போய் நீ புருஷனா இருந்துக்க அப்படின்னு அவங்க பாட்டி கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு அவளும் செத்து போயிடுறான். அப்ப அந்த துயினாஸ்ரீன்ற கேரக்டர் அப்படி ஒரு ஆண் கேரக்டர் மாதிரி நான் கொண்டு போயிருப்பேன். அந்த தான் இப்படி இந்த சில இடத்துக்குள்ள சொல்லுவேன், அந்த மான் என்ன செய்யுது புலி அடிக்குதுன்னு நான் சொல்லியிருப்பேன். அப்படித்தான் அதை நான் சொல்லியிருப்பேன். தவிர சில இடங்கள்ல அப்படி கேட்டிருக்காங்க. அதை விட மற்றபடி அதுல நிறைய ஏன் பழமொழியை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, ஏன் நான் காதுல கேட்ட பழமொழி. இப்ப ஒரு பெண்ணை வர்ணிக்கிறேன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க, நீங்க மேலாண்மை பொன்னுசாமி சொல்லும்போது சொல்லுவாரு, வீச்சர்வா மூக்கு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாரு.
ஃபீச்சர்வா மூக்க பார்த்தவனுக்கு தான் அதோடைய நுட்பத்தை தெரியும். இப்ப நான் என்னதுல என்ன சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா, நான் வயக்காட்டுல இருந்து பார்த்ததுன்னா, குமரி புள்ள நடந்து வந்த மாதிரி அந்த கருதை அப்படியே ஆடுச்சுன்னு சொல்லுவேன். பரிகிற கருதை பார்த்ததுல மாசமா இருக்கவன் நடந்து வந்த மாதிரி அந்த கரு பூட்டை விட்டு வெளியே வரக்கூடிய அந்த பயிர் ஆடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவேன். இப்ப நான் பெருசா பார்த்தது எப்படின்னா, அதே மாதிரி நீங்க எங்க தெப்ப குளத்தை சொல்லும் போது நான் உணர்ந்து சொல்லுவேன், கறிச்சோறு சாப்பிட்டேன் வகுறு மாதிரி தெப்ப குளம் நிறைஞ்சிருந்துச்சு அப்படின்னு. இப்ப இதுதான் இப்படி இயல்பா அப்படியே சொல்லிட்டு போறதே தவிர மற்றபடி ஒண்ணு இல்ல. 2வது திருப்பரங்குன்ற பிரச்சனையை உள் வாங்கி இருக்கு. அதை இன்னும் நான் என்ன செய்யல, பதிவு செய்யலாம். அவ்வளவுதான். ஐயா நீங்க கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் சொல்லி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது கேள்வி விட்டு போயிருச்சுன்னா நான் திருப்பி நினைவுபடுத்துக்கு நான் சொல்றேன். இல்லையா நிறைய எல்லா கேள்விக்கும் நல்ல பதிலாவே சொன்னீங்க. மகிழ்ச்சி, வாழ்த்து. நன்றிங்க. ரொம்ப நன்றி. கிருத்திகா, நீங்க கை உயர்த்திருக்காங்க. உங்களோட இந்த கேள்வி நேரத்தை முடிச்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம், அவைக்கு வணக்கம். என் பேர் கிருத்திகா. நான் ஐயாவோட முனைவர் பட்ட ஆய்வாளரா இருக்கேன். நான் கேள்வி அப்படிங்கிற மாதிரி எதுவும் வரல. ஐயாவை பத்தின ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு நினைவுல பேசுறேன். வணக்கம். சொல்லுப்பா. ஐயா வந்து சரி, நான் 10 வருஷங்களுக்கு சரியா கேட்கல. இணைய சரியில்லாம இருக்கும். ஐயாக்கு வந்து வகுப்பு பேசிக்கிட்ட மையமா தான் இருக்கும். பேசும்போதே ஐயா வந்து வகுப்பு எடுக்கும் போதே கேக்குதா ஐயா? கேக்குது. ஐயா வகுப்பு எடுக்கும் போதே வரிசையா சரமாரியா அவங்க வாயில வந்து அப்படியே இயல்பான நடையிலேயே பேச்சு வழக்கு, இந்த கிராமத்து வழக்கு, பழமொழி நடைகள் வந்து இயல்பாவே வரும். நம்ம ஏதாவது ஐயா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எப்பயும் கையில குறிப்பெடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே பேப்பரும் பேனாவுமாவே இருப்பாங்க. என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்ம பேசும்போது நம்ம வீட்டுல இப்ப எங்க வீட்டுல நாங்க பேசுற மொழிகள் ஏதாவது சொல்லிட்டோம்னா எப்ப இருப்பா அப்படின்ட்டு அதையும் ஒரு நோட்ஸ் மாதிரியே எழுதுவாங்க. எனக்கு ஐயாவோட இருக்கும்போது எப்படி தோணும் அப்படின்னு சொன்னா, அந்த நன்னூல்ல தலைமாணாக்கரோட இலக்கணம் சொல்லுவாங்கல்ல, அன்னமும் பசுவும் மாதிரி. அது மாதிரி ஐயா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பேசும்போது எல்லாத்தையுமே இந்த பசுக்குள்ளிய தன்மைக்கு சொல்ற எல்லாத்தையும் உள்வாங்கி வச்சுக்கிருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு தோணும் போதெல்லாம் அதை வந்து தன்னுடைய படைப்புல காமிக்கிறத வந்து நான் தினசரி பாக்குற மாதிரியான ஒரு பகிர்வாவே நான் இதை வந்து பகிர்ந்துக்கணும்னு விரும்புறேன். அது எந்நேரமா ஐயா வந்து எழுதுன மயமாவே இருப்பாங்க. கையில ஒரு பிட்டு பேப்பர் கிடைச்சிச்சுனாலும் ஒரு பில்லு கிடைச்சிச்சுனாலும் அதை எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு எழுத்தாளர் அவங்கள பார்க்கும்போது எனக்கு எழுதணுங்கிற ஒரு ஆர்வம் அவங்க கிட்ட இருந்து வந்துச்சு. ஐயாவை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நிறைய புக்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு வெற்றிகரமா ஒரு 3 புத்தகங்கள் போட்டிருக்கேன். அதுல 2 புத்தகங்களுக்கு துணை நின்றது ஐயாவோட ஒரு மேலான அவங்களோட முன்னுதாரணமா எனக்கு இருந்தாங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். என்னுடைய பகிரணும்னு ஒரு விருப்பம் வந்துச்சு, அதனால பகிர்ந்தேன். நன்றி. மங்கை அவர்கிட்ட இருந்து சார், காந்தி துரை சார், நீங்க உங்களோட நிறைவான பதிவா நீங்க எது வேணா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த வாருங்கள் படிக்கலாம் இந்த குழுவுக்கு முதல் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா இதுல இணைந்திருக்கக்கூடியவங்க அந்த இணைப்புல இணைந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நமக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்ப ஐயா ஒரு 2-3 விஷயங்கள் நமக்கு முன் வச்சாங்க. யாராவது விமர்சனம் பண்ணாங்களா அப்படின்னு, அது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சைவ சாந்தத்தை உள்ள கொண்டாந்தீங்களா, இதெல்லாம் நான் கொண்டு வரல. இப்ப யதார்த்தமா இருக்கின்ற போது சில விஷயங்களை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கணுமோ. ஏன்னா அவங்க கேட்ட 5 கொஸ்டினுமே வந்து அப்படியே சார்பா வந்து 5 கொஸ்டினுமே அவங்க விட்டுருந்தாங்க. அந்த அதுகளை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்ம அக்கறை செலுத்த வேண்டிய பகுதிகள் நிறைய இருக்கிறது. நீங்க தனி மனித குணாம்சங்களைத்தான் நீங்க சொல்றீங்க, அதையும் கடந்து சில விஷயங்களை நீங்க பதிவு செய்யணும்னு சொல்லுங்க மாதிரி சொன்னாங்க.
அதை இனிமே பார்த்துக்கலாம். உண்மையிலே எனக்கு அது இந்த கேட்ட கேள்வி நேரத்துல அவருடைய அந்த 5 கேள்விகளும் ரொம்ப முத்தாய்ப்பாக சில விஷயங்கள அவர் பதிவு பண்ணாரு. அதுல வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. கேள்வி கேட்ட எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்ப மனநிறைவாக இருந்தது. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னென்ன வரக்கூடிய கதைகள சொல்லிட்டு போலாம். கீர்த்தியா அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா, என்னோட 2 மாணவியும் இதுல உள்ள இருக்கிறாங்க. இப்ப நேரு சார் கேட்டாங்கல்ல, இந்த உமா மகேஸ்வரி கேரக்டர் எப்படின்னு சொல்லி, அதே மாரியான சில விஷயங்கள நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றத கேட்டு எழுதியிருப்போம். இப்ப இவங்களே ஒரு கதை என் கதை மாரி இருக்கே, இல்ல இது உங்க கதை இல்ல இது வேற ஒரு கதை அப்படின்னு சொல்லுவோம். சில நேரங்கள் அப்படித்தான். ஆகவே இந்த இதுல ஒரு நல்ல ஒரு வாய்ப்ப தந்தீங்க. இந்த கலந்துரையாடுவதற்கு, என்னுடைய கதைகளை பூரா நான் மீண்டும் சிந்திப்பதற்கு. அதான் ரொம்ப ஒரு படைப்பாளி எழுதி போட்டாச்சுன்னா, அத பாதி மறந்துருவான். அப்புறம் திருப்பி இத எடுத்து பார்க்கிறது இல்லைன்னு, இப்ப இந்த நீங்க சொன்னதுனால என்ன செஞ்சேன் நானு, இந்த துகினாஸ்ரீயோ, அல்லது இந்த மலைச்சாமியோ, அல்லது இன்ப சோகமோ, இந்த மாரி கதைகள மீண்டும் பாட்டி கிடைச்சிட்டாலோ, இதுகளை எல்லாம் மீண்டும் பார்க்கின்ற போது, "ஓ! நம்ம தான் இத எழுதுனோமா?" அப்படின்ற ஒரு சிந்தனை வர்ற அளவுக்கு அதுக்குள்ள உள்ள இருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப நல்லா இருக்கு. கேள்வி கேட்ட நேரு அவர்கள் இது சில விஷயங்கள் ரொம்ப நல்லா வாசிச்சிருக்கிறாருன்னு தெரியுது. அவருக்கு இந்த நேரத்துல ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த இணைப்புல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியும், நன்றி கலந்த வணக்கத்தையும் உரித்தாக்கிக் கொள்வதிலே காந்தித்துரை அகம் மகிழ்கிறேன். நன்றி. ரொம்ப அழகா இன்னையோட கலந்துரையாடல் நிகழ்ந்ததுங்க. ஆக்சுவலி நிறைய கற்றுக்கொள்ள முடிஞ்சது. எழுதிட்டு இருக்கிறவங்களுக்கும் நிறைய உங்ககிட்ட இருந்து அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ஒரு தலைப்புகள் எப்படி வைக்கிறதாகட்டும், உங்களுடைய பதில்கள் மூலியமா நிறைய இன்னைக்கு நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். கலந்து கொண்ட எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. உங்க இருவருக்கும் எங்களுடைய நன்றிகள். நன்றி உரை கூறுவதற்கு மங்கை அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இன்றைய 236வது வாருங்கள் படைப்போம் நிகழ்வை சிறப்பாகவும் பயனுள்ளதாகவும் நடத்திய உதவி அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலில் இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்புரை ஆற்றிய நெறியாளர் முனைவர் வா நேரு அவர்களுக்கும், படைப்பாளர் முனைவர் து காந்திதுரை அவர்களுக்கும் அவரின் அருமையான கருத்துக்கள், அனுபவ பகிர்வுகள் மற்றும் ஊக்கமளிக்கும் முறைகளுக்காக எங்களின் ஆழ்ந்த நன்றிகள். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற முழு ஒத்துழைப்பு வழங்கிய டாக்டர் கோ ஒளிவண்ணன், வினிதா மோகன் அவர்களுக்கும், லோகுமரன், கலையரசி பாலா அவர்களுக்கும் எங்களின் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியை நேரலையாக ஒளிபரப்ப உதவிய ஜூம் தொழில்நுட்ப குழுவினருக்கும், நிகழ்ச்சியை பார்த்து ஆதரவு வழங்கிய அனைத்து ஒருங்கிணைப்பாளர்கள், பார்வையாளர்கள், எழுத்தாளர்கள், வாசகர்கள் அனைவருக்கும் எங்களின் நன்றி. மேலும் வாருங்கள் படைப்போம் சமூக வலைத்தளங்கள் Facebook, YouTube வழியாக தொடர்ந்து ஆதரவு வழங்கும் அனைவருக்கும் எங்களின் உளமார்ந்த நன்றிகள். இவ்வாறு இந்நிகழ்ச்சி வெற்றிகரமாக நிறைவடைய காரணமாக இருந்த அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் நன்றியை இத்துடன் நிறைவு செய்கிறேன்.